பிறவி எத்தனை உடல்கள் தத்தளித்தோம் சத்பாவம் இன்றி. அத்தனையும் கற்பூரமாய் எரிய ஆன்ம பொருள்தான் சௌக்கியமாய் மிளிர. அத்தனையும் கற்பூரமாய் எரிய ஆன்ம பொருள்தான் சௌக்கியமாய் மிளிர. சௌக்கியாயில் ஒரு சௌபாகியம் நாம் பெற்றிடச் செய்தோம் பெரும் பாக்கியம். உணர்ந்தவரவரில் உள்ளொளிதான் அறுத்திடும் அகந்தை விலங்கைத்தான். ஏற்றிடு ஒளி சமுதாயத்திலே பணியாற்றிடு ஆன்ம உணர்வினிலே. ஏற்றிடு ஒளி சமுதாயத்திலே பணி ஆற்றிடு ஆன்ம உணர்வினிலே. சௌக்கியாயில் ஒரு சௌபாகியம் நாம் பெற்றிடச் செய்தோம் பெரும் பாக்கியம். பெருகும் உன்னத வாழ்வாய் எள்ளளவும் இல்லை சோகம் ஓய்வாய். வள்ளலென வாரி வழங்கும் வானாய் கள்ளமில்லா சிந்தை அதுவே தானாய். வள்ளலென வாரி வழங்கும் வானாய் கள்ளமில்லா சிந்தை அதுவே தானாய். சௌக்கியாயில் ஒரு சௌபாகியம் நாம் பெற்றிடச் செய்தோம் பெரும் பாக்கியம். சௌக்கியாயில் ஒரு சௌபாகியம் நாம் பெற்றிடச் செய்தோம் பெரும் பாக்கியம். அதன் அருளினில் தழைத்திடும் ஞானம். நனவாய் கனவாய் ஜகமாய் நனவாய் நனவாய் கனவாய் கனவாய் ஜகமாய் மனமாய் தினமாய் திரைதரை விரிவிடும் ஆன்மா. தான் அதன் அருளினில் தழைத்திடும் ஞானம். நனவாய் கனவாய் ஜகமாய் மனமாய் தினமாய் திரைதரை விரிவிடும் ஆன்மா. தான் அதன் அருளினில் தழைத்திடும் ஞானம். தழைத்திடும் ஞானம் பார்வையின் கூர்மையில் கரைந்திடும் நானும். கரைந்திடும் நானும் வினோதத்தின் விழிப்பினில் எழுந்திடும் கீதம். எழுந்திடும் கீதம் சொல் வார்த்தையை தாண்டி
ஒலித்திடும் மோனம் ஒலித்திடும் மௌனம் கரைந்திடும் நானும் தான் அதன் அருளினில் அழைத்திடும் ஞானம் நனவாய் கனவாய் ஜகமாய் மனமாய் தினமாய் திரைதனில் எழுந்திடும் ஆன்மா எல்லா நிலையும் தானதன் நிலைதான் பிரிவில்லாது எங்கும் பேரருள்களைதான் எல்லா நிலையும் தானதன் நிலைதான் பிரிவில்லாது எங்கும் பேரருள்களைதான் கல்லாய் காணும் அச்சலம் மலைதான் கல்லாய் காணும் அச்சலம் மலைதான் கடவுளம் யாக்கும் அண்ணாமலைதான் அண்ணாமலைதான் நாளும் கோளும் அதற்கேது தனி நானெனும் பாவம் கிடையாது இருமை என்பதும் அதிலேது கொள்ளும் பெருமையும் சிறுமையும் அறியாது தான் அதன் அருளினில் அழைத்திடும் ஞானம் நனவாய் ஜகமாய் மனமாய் தினமாய் திரைதனில் எழுந்திடும் ஆன்மா விண்ணும் மண்ணும் விழலாய் வீழும் வெளியும் உள்ளும் புறமாய் போகும் விண்ணும் மண்ணும் விழலாய் வீழும் வெளியும் உள்ளும் புறமாய் போகும் உயிரும் மனமும் கனவாய் மறையும் உயிரும் மனமும் கனவாய் மறையும் ஒளிரும் மௌனமே உணர்வாய் உறையும் உணர்வாய் உறையும் சோகம் மோகம் தானேது ஒரு பொய்மையின் நிழலும் காணாது வினையின் பதிவும் பதியாது என்றும் நிகழும் நியதியும் உதியாது தான் அதன் அருளினில் அழைத்திடும் ஞானம் நனவாய் கனவாய் ஜகமாய் மனமாய் தினமாய் திரைதனில் எழுந்திடும் ஆன்மா தான் அதன் அருளினில் அழைத்திடும் ஞானம் தழைத்திடும் ஞானம் பார்வையின் கூர்மையில் கரைந்திடும் நானும் கரைந்திடும் நானும் வினோதத்தின் விழிப்பினில் எழுந்திடும் Namaste. Namaste. Namaste, Guruji. Namaste. Blessings. Thank you. Oh, she also has come, joined today. Oh. You also say Namaste. Yes. So Vaidehi has come. Purnima is there. How was your past week? Till today morning. How did Some it of us go? have been unwell, Guruji, so we really haven't had much. We haven't done the full 15 sittings, in all Okay. honesty, but we've done as much as we could. Yes. That's what is needed, because the spirit should not lag behind. Yes. You should not lag in spirit. Okay. That's the main thing, because always we are after the spirit. We are awareness embodiment, which is formless, nameless. Even the cosmos doesn't exist there. But we exist. That is the beauty of the sixth sensed intellectual human being.
Where is Purnima? Do you hear me? நான் இது போட்டுக்கலப்பா, இதெல்லாம் ஞாபகப்படுத்தணும். அவங்களுக்கு இதுவே போயிடுச்சு. இது என்னவோ நம்ம மாத்தல. What we did is a mistake. What has happened? அவங்க லிங்க் ஏன் அவங்க ஓபன் பண்ணிக்கல இன்னும்? You can switch on the camera, Miss Sudha. You can switch on the camera. Are you from Australia? நீ ஒன்று ஓகே வந்து இருக்கட்டும். ஓகே, பூர்ணிமா அவங்க ஃபேமிலி ஜாயின் ஆகலையா? Madam Sudha, you can switch on your camera. Are you from abroad, outside India? Are you from outside India? அவங்க தான் படிக்கிறாங்க. இங்க யார் வந்திருக்காங்க? சுதா. நீங்க எந்த ஊரு, யாரு? நீங்களும் அங்கதான் இருக்கீங்களா? கொஞ்சம் ஆடியோ போட்டுக்கோங்க, உங்க ஆடியோ ஆன் பண்ணுங்க. உங்க ஆடியோ ஆன் பண்ணிக்கோங்க.
ipo varudhu. I'm from Pondicherry, Guruji. You are from Pondicherry. Nice. You, you sent me the message and about your husband too. You wanted, right? Yes, Guruji. Okay, ma. Okay. It's good that you have joined. You can come on camera. Because we are waiting for people from Australia. These sessions have started only upon the request. Okay, You just wait for a while. It Okay. will be started. Yeah, they have come. Sorry, Guruji, we had internet issues. Yeah. Where is Purnima? I'm here. Okay. Nice. Yeah. We will straight away go to the subject. Yes, Guruji. Madam Sudha, you can also come on camera. Whatever questions you have, you can ask across while the satsang is going on, while the meditation techniques are being taught to you. These are not actually called as meditations. These are all culturing of awareness, one's awareness. It is not one's awareness, there is awareness. In that, we plunge into that awareness. Okay. This is the slide number 1, basic slide. Everything of the cosmos, especially intelligent, sentient beings that have lives throb in them, they are consisting of these 5 koshas. Why at all life should originate? Why at all the cosmos itself should exist? Do you have any answers for this? Do scientists have any answers for this? Why at all the cosmos exists? What is this existence called cosmos? They already started plunging into researching. That is there, already available, but they have not asked the very foundational question, why at all it sprang up? Why at all there is the vast space? Isn't it? But only while turning within us, we are getting lots and lots of revelations. These things are revealed. They are not taught. These are all not read. Layer by layer, just like an onion, peeling of the onion, layer after layer. Essentially, the existence is made up of inertia. That inertia is created. What is inertia? Not letting the intelligence to grow. Not letting the intelligence, stagnated intelligence. Even a sand particle is a stagnated intelligence.
Why do we say intelligence even for a sand particle? Because atoms are revolving in it. Atoms have constituents in it. They are whirling within. Forces are there. Many more particles are there. So the whole cosmos, even in empty space, is permeated by photon particles, many particles, many forces. Invisible force is the gravity. These things are revealed to one because foundation has to be set in, laid in one. That's why undoubtedly we pursue what is to be pursued. What is to be seen constantly throughout 24/7 by a human being, that you should know categorically in a clear manner, clarity. So every living thing is pulsating out of these 5 sheets, like coverings, 5 sheets. Essentially, the foundational sheath is called the causal body. It is the Anandamaya Kosha. This is called, the number 1 is called as the Anandamaya Kosha. But it is not cognized, or the pleasure is not undergone by an individual, or even a thought, or even a feeling doesn't exist while we are asleep. But innately, the non-existent subtle body, that is a state of our deep sleep, even that state itself is immersed in bliss. Bliss. That's why the highest bliss for a human being is sleep. Actually, death is also a grand rest given to that soul, given to that jiva. Grand rest. They are not two different things at all. In our waking state, whenever you have large gaps without thoughts interfering those gaps are all a non-existent state, but which are not known, revealed to that individual, because there is no Atma Jnana or self-realization, enlightenment, understanding or wisdom exists here. That is why that gap is there. It is not shown to anyone. Even during our waking state, without a thought, if you exist, without a motivating feeling, sentiment, emotion, if you exist, what is that kind of existence? You are not identified with a thought in the form of a sound, a name, sentences, nothing about the world. At that moment, you don't feel your existence of your body. Nothing, but there is within you the mind, but it doesn't work at that moment. What is that kind of state? It's a state of being just be. Just be. It is a state of being just be, but with a clear-cut upadesha from the realized person, if you turn within and be like that, then there is a clarity that envelops you within. Concretely, you come to realize, yes, I was not with thought. I was not with a feeling. I was not. There have been moments that I was not. These are all essential points for realization, because always we tend to move with thoughts. What is our existence? Even physical movements, they are all always corresponding to the psychological motivations. Psychologically, one is pushed. Yes, you go and take that thing. You drive the car. You see your friend. Spend your time. Some or the other suggestions are popping up from within.
So always one is lost in the maneuverings of the subtle body. Then these are the subtle body, 2, 3, 4. Second is the intellect. Intellect is actually the innermost cabin of the individual. His identifications with his gender, with his country, with his family, with his body, with his understanding, with his confusions, with his frustrations, what not. He is immersed. He is a movement going along in that ocean of past registrations. Intellect carries past. If you search for this intellect within your physical body, say in the brain, it cannot be found. You cannot find a place, an exact seating arrangement of the intellect in our brain. We cannot find the seating arrangement made for our mind itself, where thoughts come and go. So you are lost again. Your internet is gone. So this is with regard to our mind, which is full of thoughts. And the fourth is these two, the intellect and the mind, that actually thrives through the physical throb, life prana of the person, individual. That is the outermost case. That case, just like our mobile case, it is the fifth kosha, the gross physical body. Labeling this body as himself, his name and his status, in his powers, his skills, capacities, his standing in the society, his successes, his failures, all these things are all attributed to as if the physical body has succeeded. The physical body has attained certain things. But actually, who is behind all these things is the intellect, which continues because of ignorance. Because of ignorance that exists in our causal body, that continues our past registrations until the moment we went to sleep yesterday night. Until that moment, whatever that got registered pops up here in the intellect and goes one into the external world. 3, 4, via 3, 4, and 5. Mainly 5. Labeling this as himself, his capacities, his successes, his failures. This goes, the intellect goes. So here, someone has sounding mute. So from 2 to up to the level of 5, this takes control of and the audio up to the level of 5. All this are under the control of the intellect. That is, intellect is nothing but the past registrations. This is how our lives have been going on. Now we will go to the next one. This is the 3 shariras. Sorry, Guruji, can we ask you a question? Yeah, certainly. Sorry, Guruji, I wanted to know, isn't intellect and mind the same? Like, how to better understand the difference between intellect and mind? Yeah, mind is like a hard disk where all the data is stored. All data. 1 minute. கொஞ்சம் பார்க்க சொல்லுங்கம்மா. இப்போ வந்த கால் என்னன்னு பார்க்க சொல்லுங்க. கொரியர் வந்திருக்குது.
So intellect is where the mainly the identified entity lives. His existence is mainly based on the intellectual maneuvers, and assisting him in that maneuvers is the mind, full of karmic thoughts. Suppose the boss inside the cabin thinks that from today we will extend the working hours for another 15 minutes. It is power power off. இதில் போயிடுச்சு அந்த ப்ளூடூத் இன்னொரு ப்ளூடூத் கொடுங்களேன். Do you hear me now, Ma? Yes, Yes, yes. Guruji. Yeah. See, intellect is like the decision-making authority, the supreme boss in a human being. All the assistants, say if he has within his corporate office, say 1,000 officials or other staffs, they work for him. They are all immediate staffs for him. And in the factory, say 10 lakh employees are there. என்னம்மா ஃபோன் வந்துகிட்டே இருக்கு, ஏம்மா அதெல்லாம் மியூட்ல போட மாட்டேன்றீங்க, அப்புறம் இங்கே கலெக்ட் ஆகலாம். 1 minute, ma. Because from tomorrow the camp is starting. Simultaneously, all the preparations have been going on here. Many calls have been coming. Just a moment. I will put a proper Bluetooth. The 5 day camp, 10 days. Oh, 2 days. Only Saturday and Sunday. Oh, okay. The is only full of instructions. Every 1 hour, Guruji will be giving. This is how it is, ma. It is like the supreme boss. The individual being himself is nothing but the emanations of his intellect. All what are those emanations, originations, those things, the feelings, the identifications, the speed with which he attaches to a sentiment, and his neglection towards a particular feeling, his want, and is not wanting certain things. All dualities of feelings are all loaded into that software called intellect. It is a software. It is an invisible software, bio software, for which the subunit which comes into help that main software, intellect, is the mind. And what is this mind? Mind is nothing but data storing center. Data storing center of what? Is it about the individual? No, it is about the cosmos.
we are a dirt particle in the cosmos, physically, psychologically also, which are not wanted at all, which are not required. Deep sleep is complete, but not the deep sleep we undergo. With the body alive and psychologically, all the instruments have gone off, have vacated, and one falls like an uprooted tree into sleep. Not that kind of sleep. It is the abode of pure awareness, pure intelligence, pure existence, pure easiness. So here comes two psychological main functions. One is the intellect, which is the deciding, executing, psychological center, executing, which decides and places the order. Yes, from today onwards, 15 minutes, all the 10 lakh employees should work, and there will be a half a day leave on Saturday, like that. Just like when the top person of the country, when he signs an order, government order, when he proclaims an order, what happens to the whole citizens of the country? They get the benefit. From this month onwards, 1,000 rupees extra pension will be granted to everyone in this country. If he says, it has to be executed throughout the country by all the officials. Those officials, those persons are all the mind. Those who execute these orders, carry these orders. That is why the mind always travels outside and inside. It is like a courier, messenger. Intellect always is stationed within. Actually, it is the replica of the self, pure Atman principle. The intellect alone has to get cleansed of all the impurities, defilements. And this just be cleanses that. It does that purpose. It works like that. By and by, you get cleansed of all impurities. What do you call impurity? What have you understood about impurity? The passing thoughts, the past registrations. Past registrations. See, are we not the accumulation of past registrations? Inner chatter that happens when we sit down for a sitting. The constant inner chatter. I think that's what is happening. Constantly. This constant, it's not, I can't control it. It's so involuntary. It just happens. It's just coming. It's like a flood. It's coming through. Yeah. So we are inundated by that. We don't know how to control. Who is the controller? How to switch it off, the sounds within us. Outside TV, we are able to control. Outside, even human beings, we are able to say one or the other advice according to our capacity from their angle. Even then, that is not inwardly, they are not controlled. They will just go silent for a while, and then again they will jump on us. So all these things are happening. Whereas actually our nature is not this kind of uncontrollable, involuntary rush of thoughts, thinking. Our pure nature is just like deep sleep. One would doubt, what is this? If it is in the waking state, if one falls asleep, like just like a deep sleep, how will he function? How will he think? Because we have become so conditioned by the passing thoughts. Without thinking, we think we will cease to exist. We will fall off. There won't be any support that gives some sort of a food or the satisfaction of living, like thinking about it. You would have got even money in your hand, but not seeing the money you are happy, thinking about it.
as if I have got this money. I have got it, which I have been looking for, anticipating for so many years. I now have it. Even that physically looking at the money, you want dollars or rupees, you won't feel that. But thinking about owning those thoughts as if you are owning the money within your mind. This is the mistake that has been going on by not understanding what is intellect, what is mind, who actually lives behind all these things. For this very clarity, to get this clarity, one will have to go make a U-turn within himself. What is the way of U-turn? The same way how he has become a thinker, identifying his thought, his body as his thinker. I got the money. In that statement, for I, we always refer this name and form, this person. Yeah, I got it. Yes, I have understood it. Even I have understood it at the psychological level is taking place as if in the body. I have understood it. No, I have not yet understood it. But do things happen like this? Really? They are separate departments. This peeling off has to take place. That peeling off make the real self, authentic being, to reveal itself. What will be its language of revelation? The highest self. Its language of revelation is through silence. Here the fake or the false will fall off, thoughts will fall off, chatter will drastically come down. Inwardly, some other sort of confidence, full confidence, as if when you have very great hunger and you had a good food. After that, how you would have felt. In the same way, here, if that descends and if this falls off, there will be an enormous energy bubbling within us, some other kind of energy, some other altogether, some other kind of energy. It can be analogously, we can say, with the deep sleep state, the bliss we get, the satisfaction we get after a good sleep, without mind shatter, without thinking about anyone at all in this world. First of all, ourselves. Not worrying, not expecting, not trying to become someone or somebody, get some other talent, improve. Nothing of this sort, as it is. The deep sleep state is devoid of whole manifestation. Including ourselves. Isn't it true? Yes. Yes. We are permeated by its bliss. We are soaked in it. If this I comes, along with all character roles surrounds it. And with each and every character role, so many registrations also pop up. You will have to respond. You will have to react. Mostly people react mechanically. All reactions are mechanical. They are already, the word itself has that, re-action.
Already acted, same action is being again reacted. One becomes a reactionary. One never actually responds to this moment. Here no one lives in a way to respond this moment's actual existence. For that, you don't have to live outside of your body. You will have to actually look within constantly. By looking within, first of all, you won't find a separate I within you, which a vigor or something like that. It is not a kind of slowed down or anything like that, because there is none at all behind any thought, behind any thinker, behind any emotion. Inside the cabin, there is no one at all called as intellect. But amidst an issue, while a character role plays something, an important thing, an issue, the character role along with its prejudices, all prejudices, it goes on mechanically, brings out through the mind all the past labelings. No, they will always talk like this. You shouldn't give a ear to them. Shrug it off or insult them outrightly. All these suggestions, one after the other. Everything has been going on. These are all inner chatter, isn't it? But there is a center beneath all these things. That is the truth that has been found by the realized souls. They have found out this. These are all mechanical. These are all like a software. The moment you attach a hard disk, immediately it brings out all the files. It lists out all the files. How many TB files of data are loaded in it. In the same way, the moment you wake up as a thinker in the body, thinker of the body, thinker of a role, thinker of an emotion, feeler of an emotion, in dual feelings. I should get it. No, it's a problematic one. Better let us defer it. Let us not go after it. Whatever kind of suggestions, whatever inner chatter, all these things are all bogus. They don't have any locus stance at all. It comes from the mechanical hard disk. Every waking state, dream state, even deep sleep is a mechanical hard disk. But what we try to do through Saukya, we try to go near the door of darkness called deep sleep state. And slowly, through our inner gaze, in the darkness, we try to peep into that darkness. Is it really dark? Who is now here without a thought? Who is now standing here without a passing sound inside my mind? Without any attributes to the gender or anything of any sort of the externals, you just stay put, just stand, be there, be there, be there, be there. The real just be will set in one. It will set in one. It depends on the patient endurance of all this nonsense. You will be surrounded with all these chatterers of past. By and by, they are all cleansed also. They fall off also. By and by, the inner eye slowly opens. That is what our aim. Okay. Now we will continue with the fifth technique.
This is the first slide of Pancha Koshas, 5 sheets that covers psychologically plus physically. And these are the 3 bodies. They allot themselves to all those 5 koshas. The first 2 kosha is categorized as the causal body, deep sleep state, causal body. It's a body. What is its cause? Why it has originated? Because we have ignored to investigate. We have ignored to inquire. What do we do now? Inner gaze itself sets the inquiry within us. That inner inquirer is not mind. That inner inquirer is not our intellect again. We are setting a bare witness within us. Just a bare witness. Without a name and form. That is what we saw in our last 4th technique. Set a bare witness within us. You have to go again and again. Optionally, you can go for the past technique, earlier technique. All this technique put together, the inner surfing, maneuvering, should take you that you always stay within you. Inwardly anchored, solidly, and performing in the world. You don't run away performing in the world, because you are already at the origin point of all performance. What is the origin point of all performance of the external world? What is the origin point? Yourself. You will not get shaken for anything and everything, because you are already dealing with that fellow, how he has to be dealt. The intellect or the mind, you are always behind them and looking at them. Without your inner gaze, they will make you fall. They will make you tremble. It should become your living style itself. Jaspi should become your inner style of living itself. Okay. Now these 3 have apportioned themselves for the 5 koshas. Here 2, 3, 4. This is the subtle mental body, subtle intellectual, mental, pranic body. And 4th is nothing but the link between the gross physical body and the subtle body. This 4th, up to the 4th, they migrate to a new body at the time of death. This only lives, this only carries, this only leaves this body, 5th one. The 4th actually possesses, the 4th possesses all the 1, 2, 3. It possesses the root ignorance, out of which the past registrations are embedded biologically in the software called intellect, then the mind. And they have the gross link through prana. Prana is the life principle. According to the jnanis, realized sages, here the cosmos itself is a manifestation of life, macrocosmically as well as microcosmically. Both ways. And this is only a namesake piece. If you endeavor yourself completely dedicating to stay within, the life will be beautiful, really beautiful. You will be leading an essential life of essentials, truth. Because it has to, the truth has to descend. The truth has to cleanse this intellectual and mental sheets. Okay, even physical strength. Physically, one will be very agile, active, healthy, because only with a healthy mind and inner center, the body will become healthy. It will have good strength, because
the most positive strength will descend to it, to the physical body too. Okay. Now we will go to the last week. This is another standard thing. Here what we say is we are nothing but the assembly of fragmented past registrations. Our real nature is like this. Before origination of these figures, how this was a dark night sky, isn't it? See, here comes the dark night sky. And suddenly, with all the past registrations, all these things pop up. Nothing of this. Suddenly, when you it happens in the just between deep sleep and one getting wake up. Which is actually waking up all past registrations back. Past registrations themselves cannot clean past registrations. For that, we need an external agent called the realized soul. He comes into the picture and he says, don't take it for granted yourself. You are not this you which you have taken so far. You are something else. You are actually formless, limitless, unliving, unarising, undisappearing, unstuck, non-related, unsupported, separationless, still, silent, blissful self of the deep sleep state. Deep sleep state is a state of an example. We take it as an example, not the reality of the self, but it almost identifies. Last week we saw this fourth. From this week onwards, I will show what we had done last week, what we have taken last week, and what we are going to see newly. A light orientation towards inner search, inner inquiry. I will take you further deep, level after level. I will be taking throughout all the 12 classes. Now here you read this. Now you read this last week's class. With a watcherless, witness-like gaze, deployed 24/7 in just be, ferocity of the flow of thoughts, feelings drastically gets pacified. Yeah, this is what you had been saying. Now for this week. When we bring back the witness-like authentic being into our waking state, life through staying in, just be, 24/7, we attain all prosperities in our lives. Yeah. What are you able to understand on this? What do you think on this? What do you feel on this? When we bring back the witness-like authentic being, he doesn't have a form. He is not another thought, passing thought. It's not an image you have protected to watch within you, like a security. You are not posting a stationary inert security, not like that. You become, when thoughts are moving in you, when the inner chatter is happening in you at that moment, you are actually living in a formless manner in each and every inner chatter, and you start living with them. By and by, separately, this being gets developed, this witness-like authentic being. See, immediately before the origination of an image or an inner chat or inner thought, and immediately after the end of it, you can feel it went by
It went past through you, but you were not the mover along with it. You didn't move. That was the witness like Correct. authenticity. You get this? Yes. You Yes. can notice, you can notice this difference if you go very, very meticulously within you, the self-inquiry, in an unbiased manner. There should not be any Purnima at all. There should not be any Vaidegi at all. There should be none of their past. That should not again start lingering within you while you watch. Okay. Because the moment someone from your past comes and engages this gaze, what will happen? Comments will start pouring in. Correct. They will be intimidating your very gaze itself. That is why there cannot be anyone beneath or behind that witness-like person. He is also out of the churning on entry and exit of a thought, on entry and exit of a feeling. You can feel them directly. It was not a thought. It was also originated with it, but it was not a thought. It ended, it exited like the thought, but it is not a thought. This kind of a concrete feeling will well up in you. You get this? Yes, it happens, Guruji. Sometimes when I'm doing at the sittings, there'll be lots of thoughts coming through. But then when I was trying to practice the technique from last week, there were just a few moments where where there was nothing. It was just a complete blankness, but it felt very good. But it was not like there was any thoughts coming through my mind. But that feeling was good. Yeah, that feeling was good. Emptiness, complete emptiness. Complete emptiness in relation to thinking, in relation to chatter. But correct. Yeah, it doesn't have a label or name at all. No. This is okay. To communicate it to me, you will have to say like this. You cannot but say all these things. Okay. You will have to say all these things. But it is non-referential with the passage of our waking state, thinking or thoughts or emotions. So such a kind of a witness-like authentic being, this is what they in English use the word is insight. Yes. Insightful. You are no more caught in the words that are written on the blackboard or whiteboard. You are not carried away by the meanings those words carry with them. What happens is you look beyond those words, you look beyond those meanings. You look elsewhere totally, but that elsewhere realm is complete in itself because there is only one elsewhere place. What is that elsewhere place? Not all these things. Okay, not all these things at all. Not all these five koshas and 3 bodies. This is where this inner witness-like authentic being is grown, cultured. If you start doing some embroidery work, first from tying a knot, from that you go on doing it, isn't it? Using the needle and different kinds of standby support tools. Then the sweater or some other garment, whatever you makes out of that embroidery, it gains a form, no? In the same way, by and by, there will be someone beautifully insightful person. Okay? He will grow in it. This is what is happening. Witness like authentic being into our waking state life through staying in just be. What is the means you employ is with work or without work. You will have to 24/7. The sittings also have to be done. Separate sittings, at least minimum 5 in a day. And whenever you get freedom from your daily course, you can allot those times fully. Like this, 24/7. Even
while you are in your daily course. That time also, you need not stop having this inner gaze. Always refer to that unbiased, centerless, nameless, formless inner gaze within you. Okay. Staying in just be 24/7, we attain all prosperities in our lives because nothing will be missed. Everything will be done in advance with regard to our material living. Okay. From now on, for the third month, say September, October, whatever things are to be done, that also will come by. But you know when to attend them. It's not again thinking about them. Okay. Everything will come up. Because everything you have, whatever you had identified until now, will again and again come to the surface, and they alone will be marching in front of you when you set this inner gaze. And this inner gaze also grows out of that only. They are going to help you like tools. Okay. It's like it is like this is how it is getting set. Okay. So by this, your material living will go in full stream because you won't be a person missing anything, fulfilling everything in all aspects. Suppose the person who doesn't know faces a challenge of a regular life, mundane life, material life. Okay, passing an exam, preparing for an exam, something or the other. What happens is he will be left with some 10 sort of options, 10 options or 20 options. But whereas you know how it is welling up, you will not know. You will have 10,000, a lakh options before that, facing that exam. You get this? Yes. Powerfully. Okay. Yes, Guruji. Yeah, now you do this. Okay. You are bringing it to your waking state life. How do you bring it? The same thing you continue, but here you are very particular in the originating point and the exiting point of a feeling or a thought. And you are focusing on it. Okay. Just for 2 minutes. Yes, Guruji. And then we will meet next week. Okay. Yeah. Just for 2 minutes, you start doing it. Then you can open your eyes and you can wind up. Okay. You can continue watching Tamil also. I will keep the recording going on. I will keep the Zoom alive as it is in one shot. Okay. For Okay, the Tamil Guruji. content. Thank you. We will meet next week. Next Sure, week. Guruji. Thank you. Thank you. Thank you. Yeah. Here things are getting set right. It is not yet fully come functional. That's why here and there some lag is going on. By next week, we hope everything will be set right. We'll start exactly on time, 2:30. Okay. Okay. No. Okay, sure, Guruji. Thank you. Thank you. Good. Thank you.
அதன் அருளினில் தழைத்திடும் ஞானம் நனவாய் கனவாய் ஜகமாய் மனமாய் தினமாய் திரைதனில் எரிந்திடும் ஆன்மா தான் அதன் அருளினில் தழைத்திடும் ஞானம் தழைத்திடும் ஞானம் பார்வையின் கூர்மையில் கரைந்திடும் நானும் கரைந்திடும் நானும் வினோதத்தின் விழிப்பினில் எழுந்திடும் கீதம் எழுந்திடும் கீதம் சொல் வார்த்தையை தாண்டி ஒலித்திடும் மோனும் ஒலித்திடும் மௌனம் கரைந்திடும் நானும் தான் அதன் அருளினில் தழைத்திடும் ஞானம் நனவாய் கனவாய் கனவாய் ஜகமாய் மனமாய் தினமாய் திரைதனில் எரிந்திடும் ஆன்மா எல்லா நிலையும் தானதன் நிலைதான் பிரிவில்லாது எங்கும் பேரருள்களைதான் எல்லா நிலையும் தானதன் நிலைதான் பிரிவில்லாது எங்கும் பேரருள்களைதான் கல்லாய் காணும் அச்சலம் மலைதான் கல்லாய் காணும் அச்சலம் மலைதான் கடவுளம் யாருக்கும் அண்ணாமலைதான் அண்ணாமலைதான் நாளும் கோளும் அதற்கேது தனி நானெனும் பாவம் கிடையாது இருமை என்பதும் அதிலேது கொள்ளும் பெருமையும் சிறுமையும் அறியாது தான் அதன் அருளினில் தழைத்திடும் ஞானம் நனவாய் கனவாய் ஜகமாய் மனமாய் தினமாய் திரைதனில் எரிந்திடும் ஆன்மா விண்ணும் மண்ணும் விழலாய் வீழும் வெளியும் உள்ளும் புறமாய் போகும் விண்ணும் மண்ணும் விழலாய் வீழும் வெளியும் உள்ளும் புறமாய் போகும் உயிரும் மனமும் கனவாய் மறையும் உயிரும் மனமும் கனவாய் மறையும் ஒளிரும் மௌனமே உணர்வாய் உறையும் உணர்வாய் உறையும் சோகம் மோகம் தானேது ஒரு பொய்மையின் நிழலும் காணாது வினையின் பதிவும் பதியாது என்றும் நிகழும் நியதியும் உதியாது தான் அதன் அருளினில் தழைத்திடும் ஞானம் நனவாய் கனவாய் ஜகமாய் மனமாய் தினமாய் திரைதனில் எரிந்திடும் ஆன்மா தான் அதன் அருளினில் தழைத்திடும் ஞானம் தழைத்திடும் ஞானம் பார்வையின் கூர்மையில் கரைந்திடும் நானும் கரைந்திடும் நானும் வினோதத்தின் விழிப்பினில் எழுந்திடும் கீதம் எழுந்திடும் கீதம் சொல் வார்த்தையை தாண்டி ஒலித்திடும் மோனும் ஒலித்திடும் மௌனம் கரைந்திடும் நானும்
சௌக்கியா என்றொரு சௌபாகியம் நாம் பெற்றிடச் செய்தோம் பெரும் பாக்கியம். உற்றிடுவோம் ஓர் உண்மை நிதி, தன்னை உணர்வதுதானே வாழ்வின் கதி. உற்றிடுவோம் ஓர் உண்மை நிதி, தன்னை உணர்வது தானே வாழ்வின் கதி. சௌக்கியா என்றொரு சௌபாகியம் நாம் பெற்றிடச் செய்தோம் பெரும் பாக்கியம். எத்தனை பிறவி எத்தனை உடல்கள் தத்தளித்தோம் சத்பாவம் இன்றி. எத்தனை பிறவி எத்தனை உடல்கள் தத்தளித்தோம் சத்பாவம் இன்றி. அத்தனையும் கற்பூரமாயிரிய ஆன்ம பொருள்தான் சௌக்கியமாய் மிளிர. அத்தனையும் கற்பூரமாயெரிய ஆன்ம பொருள்தான் சௌக்கியமாய் மிளிர. சௌக்கியா என்றொரு சௌபாகியம் நாம் பெற்றிடச் செய்தோம் பெரும் பாக்கியம். உணர்ந்தவரவரில் உள்ளொளிதான் அறுத்திடும் அகந்தை விலங்கைத்தான். ஏற்றிடு ஒளி சமுதாயத்திலே பணியாற்றிடு ஆன்ம உணர்வினிலே. ஏற்றிடு ஒளி சமுதாயத்திலே பணி ஆற்றிடு ஆன்ம உணர்வினிலே. சௌக்கியா என்றொரு சௌபாகியம் நாம் பெற்றிடச் செய்தோம் பெரும் பாக்கியம். உள்ளொளி பெருகும் உன்னத வாழ்வாய் எள்ளளவும் இல்லை சோகம் ஓய்வாய். உள்ளொளி பெருகும் உன்னத வாழ்வாய் எள்ளளவும் இல்லை சோகம் ஓய்வாய். வள்ளலென வாரி வழங்கும் வானாய் கள்ளமில்லா சிந்தை அதுவே தானாய். வள்ளலென வாரி வழங்கும் வானாய் கள்ளமிலா சிந்தை அதுவே தானாய். சௌக்கியா என்றொரு சௌபாகியம் நாம் பெற்றிடச் செய்தோம் பெரும் பாக்கியம். சௌக்கியா என்றொரு சௌபாகியம் நாம் பெற்றிடச் செய்தோம் பெரும் பாக்கியம். சௌக்கியா என்றொரு சௌபாகியம். சௌக்கியா என்றொரு சௌபாகியம் நாம் பெற்றிடச் செய்தோம் பெரும் பாக்கியம். சௌக்கியா என்றொரு சௌபாகியம் நாம் பெற்றிடச் செய்தோம் பெரும் பாக்கியம். உற்ற
வாழ்வின் கதி. சௌக்கியா என்றொரு சௌபாகியம் நாம் பெற்றிடச் செய்தோம் பெரும் பாக்கியம். எத்தனை பிறவி எத்தனை மூடல்கள் தத்தளித்தோம் சத்பாவம் இன்றி. அனைவருக்கும் வணக்கங்கள். வணக்கம்மா. வணக்கங்கள். வணக்கங்கள்மா. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். எப்படிம்மா போச்சு போன வாரம்? உங்களுடைய உணர்வுகள் எப்படி இருந்தது? பகிர்வுகள் எதனா பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றீர்களா? என்ன வந்து உங்களுக்கு ஃபீல் பண்ணீங்க? என்ன இடையூறா இருந்தது? என்ன குழப்பமா இருந்தது? என்ன சந்தேகமா இருந்தது? என்ன நிறைவா இருந்தது? எப்படி ஃபீல் பண்ணீங்களோ அதை நீங்க தெரிவிக்கலாம் எல்லாரும். 15 சிட்டிங் போட முடிஞ்சுதா? காலை மாலை 2 வேளையும் 15 சிட்டிங் போட முடியலன்னா கூட பரவாயில்ல. உள்ளுக்குள்ள ஒரு பார்வை விதைக்கப்பட்டது அப்படின்னு இப்ப நம்ம வந்து 5வது டெக்னிக்கு வந்திருக்கோம். 4 டெக்னிக்னா 4 7 28 நாள் ஆயிருக்கு. 28 2 56 முறையாவது நீங்க ஒரு 1/2 hour உட்கார்ந்து இருந்திருக்கணும். இதுல எல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கு, என்ன விஷயம், எல்லாத்தையும் பேசுங்கம்மா. என்ன ஃபீல் பண்றீங்களோ அப்படியே நீங்க என்ன கருத்தா இருந்தாலும் தெரிவிக்கலாம். அம்மா சாந்திமா வரலையா இங்க? இந்த வரேன். அவங்க கோர்ஸ் குருஜி நான் அந்த இதுல இருக்குங்க. குருஜி நான் இதுல டிராவலிங்ல இருக்கு. ஆமா குருஜி, ஆமாங்க. நான் வந்துட்டு இருக்கேன். இல்ல குருஜி, நான் செங்கல்பட்டு போயிட்டு நான் வந்துடுறேன் குருஜி. செங்கல்பட்டு அருண வீடு இருக்கு இல்லைங்களா, அங்க போயிட்டு நான் காலையில நேரமே வந்துடுறேன் குருஜி. நேரமே. சரிம்மா சரிம்மா. ஓகேம்மா. நீங்க அதுல பாத்துட்டு வாங்க. உங்களுடைய சார்பில் நான் கோ ஹோஸ்டா அவங்க கிட்ட நேரா கேட்டுக்கிறேன். எல்லாரும் கேமரா அதுக்குதான் நானும் சொல்ல நினைச்சேன், கேமரால எல்லாம் வந்தா நல்லா இருக்குமே, ஏன் குருஜி இன்னும் பேச முடியாம இருக்காங்க அப்படின்னு தான் பாத்துட்டு எல்லாரும் கேமரா ஆன் பண்ணிக்கங்க. கையை தூக்கினீங்கன்னா போறோம், உடனே உங்களை நான் லைட்டு ஸ்பாட் லைட்ல கொண்டு தரேன். லைனா நீங்க பகிர்ந்துக்கலாம். அம்மா அதோ அங்க டிராவல்ல இருக்காங்க பாருங்க, உங்களுடைய லீடர், உங்களுடைய தலைவி வந்து அங்க போயிட்டு இருக்காங்க. நீங்க வந்து எல்லாத்தையும் இதுவா பேசலாம். அப்புறம் அவங்க எங்க உமா மகேஸ்வரி அம்மா, அவங்க வரலையோ? குருஜி அவங்கதான் இது ஃபங்க்ஷன் போயிட்டாங்க குருஜி. சரி சரி. ஒரு ஃபங்க்ஷன் போனதுனாலதான் வரல. ஆமா, அதனாலதான் வரல. இல்லைன்னா அங்க சென்னை வந்திருப்பாங்க. சரிம்மா சரி. நீங்க யார் வேணா நீங்க கை சிம்பிள் போடுங்கம்மா. தெரியல உங்களுக்கு, கை சிம்பிள் கீழே இருக்கு, அதை போட்டுட்டு நீங்க மட்டும் பேச வரலாம். கையை தூக்கி காமிங்க இல்லாட்டி பேசுறதுக்கு. பவதாரணி எல்லாத்தையும் பேச சொல்லுமா, ஒருத்தரையா பேச சொல்லுமா பவதாரணி. பவதாரணி அவளுக்கு நீங்க பேசுங்க விமலா. வினோதினி நீங்க பேசுங்க. வினோதினி பேசுறேன். சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. சார் வணக்கம் குருஜி. வணக்கம்மா. வணக்கம். சிட்டிங்ஸ் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு கொஞ்சம் லாஸ்ட் வீக் கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போயிருச்சுங்க, அதனால அந்த அளவுக்கு போட முடியல. சார் எனக்கு டவுட் என்னன்னா, இப்ப இந்த சிட்டிங்ஸ் எல்லாம் போட்டுட்டு நம்ம இருக்கோம், ஆனா நார்மலா வர்ற அந்த யாராச்சும் நம்மளுக்கு கோவப்படுத்தும் போது இது வரும்போது கோவம் வரலாமா வரக்கூடாதா? நம்ம பழையபடி நார்மலாவே பிஹேவ் பண்ணுவாங்க. இப்ப நம்மளுக்குடைய நிறைய பேர் இந்த இது பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள பார்க்கும் போது
ஆனா அவங்க பிஹேவியர் அப்படியே தான் இருக்கிற மாதிரி ஒரு இது தோணுது. எல்லாம் பண்றேன்னு சொல்றாங்க, அவங்க பழைய மாதிரியே தானே இருக்காங்க, அவங்கள்ட்ட எந்த ஒரு மாற்றமே நம்மளால பார்க்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்குதுங்க. இது இது என்னன்னு எனக்கு சரியா சொல்ல தெரியலைங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஏன் ஃபர்ஸ்ட் அவங்களையே பாக்குறீங்க? நீ அதாவது அவங்க இத பண்றேன்னு சொல்றாங்க, அவங்க கிட்ட ஒன்றும் அவங்க கிட்ட ஏன் மாறுதல்? ஃபர்ஸ்ட் நீங்க பண்ணிருந்தீங்கன்னா உங்ககிட்ட தெரிஞ்சிருக்கிற மாறுதலே உங்களுக்கு நல்லா புலப்படுத்துறது. இப்ப சாந்திமா இருக்காங்க, கிளியரா இருக்காங்கல்ல, ஏன் இப்படி வந்து ஒரு 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 இப்படி ஒரு கருணை, இப்படி ஒரு இது அங்கே டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்காங்க வண்டியில. சோ ஏன் இப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் அங்க உள்ள இருக்கிற பொருள் தான் நம்மளுடைய அத்தனை உணர்ச்சிகளாவும் உள்ள பதிஞ்சிருக்கு. அதுக்கு தாய்மார் இருக்கிறது தான் ஆன்ம பொருள். அது இல்லாம இவைகளுக்கு இருப்பே இல்லை. எந்த உணர்ச்சியும் விமலாவா இருந்துட முடியாது, வினோதினியா இருந்துட முடியாது. சோ நீங்க வந்து வெளியில வந்து உங்க நண்பர்கள் கிட்ட, இவங்க கிட்ட, மத்தவங்க கிட்ட, உறவுகள் கிட்ட எதிர்பார்க்கறத விட்டுருங்க. நீங்க சின்சியரா, புரியுதா? நீங்க பாருங்க. நீங்க பார்க்க பார்க்க பார்க்க, அதாவது பார்க்கிறவங்களுக்கு தெளிவு, பார்க்கிறவங்களுக்கு வாழ்வுல மேன்மை, சிறப்பு எல்லாமே வேற லெவல். இது வந்து சும்மா இருன்னு கேட்கறதுக்கு வேணா நம்ம என்னடா இது சும்மா இருந்து என்னத்துக்கு பண்ண போறோம் அப்படின்னு தோணுமே தவிர உண்மையில பவர்ஃபுல் டெக்னிக். தூக்கம்ன்றது வந்து இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆதாரம், தெரியுமா? உயிரில்லாதவங்களா எல்லாரையும் அப்படியே வச்சுக்கிட்டு, ஆனா வந்து பிரபஞ்சம் அனைத்தையும் ஒழிக்க வைக்குது. 800 கோடி, வெறும் மக்கள் இங்கே 800 கோடி தான். கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள், கோடிக்கணக்கான கோள்கள், எண்ணில் அடங்காத கோள். நம்ம பழமொழியில சொல்லுவாங்க, அம்மா படவிய மடிக்க முடியாது, அப்பா வேஷ்டி ஏதோ சம்திங் இப்படிலாம் சொல்லுவாங்க பழமொழி, நட்சத்திரங்களுக்கும் கோள்களுக்கும். அந்த மாதிரி வந்து இது வந்து பெரிய பிரபஞ்சம், மாபெரும் பிரபஞ்சத்தை நீங்க வந்து உள்ள பார்க்க வைக்கிறோம் நம்ம. அதுக்கு நீங்க போகும்பொழுதே நீங்க ஆக்சுவலா எல்லா உண்மைகளும் உங்களுக்குள்ள வெளிவர போகுதுமா. அதனால நீங்க கொள்ற ஆர்வம் தான், நீங்க கொள்ற அர்ப்பணிப்பு தான். பண்ணிட்டு வாங்குவோம், பண்ணிட்டு சின்சியரா என்ன சொல்லி கொடுக்குறேன்னா அதை அப்படியே குழந்தை மாதிரி பண்ணுங்க. யாரும் எதிர்பார்க்காதீங்க. பண்றாங்க பண்ணல, அவங்க கிட்ட என்ன பழையபடி தானே இருக்காங்க, இதெல்லாம் ஜட்ஜ்மெண்டே நம்மளுக்கு வேண்டாம். நம்ம கிட்ட இருக்கிறது என்ன, வினோதினியா இருக்கிறது மேலதான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கவனம், முழு கவனமும். வினோதினின்றவங்க யாரு? கை காலா, உடம்பா, இந்த மாதிரி படிப்பு திறமைகளா, சொல்லி கொடுக்குற திறமைகளா, ஆசிரியையா, பெண்ணா, மகளா, மனைவியா, தாயா, இப்படி எல்லா விதத்திலையும் ஏகப்பட்ட ஆட்கள் எல்லாரும் எண்ண ரூபமா, உணர்ச்சி ரூபமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதை பார்க்க வேண்டாமா? நம்ம அடிப்படை சாஃப்ட்வேர் என்ன தெரிஞ்சுக்க வேண்டாமா? உங்க மொபைலை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லா யூஸ் பண்றீங்கல்ல. அத மாதிரிதான் இது. இன்னும் நம்மள தெரிஞ்சுக்க வேண்டிய உரிமை இருக்கு, இல்லாட்டி இது படுத்தி எடுத்துரும், போட்ட விட்டுரும். புரியுதாமா? பண்ணுங்கம்மா, பண்ணுங்க, பண்ணிட்டு வாங்க. அடுத்தது யாரம்மா? நல்லதுமா, பரிபூர்ண ஆசீர்வாதம். ஆமா, தைரியமா பண்ணுங்க. பரிபூர்ண ஆசீர்வாதம். நல்லது. அடுத்தது யாருமா? வாங்கம்மா. வேற யார் பேசணும்? பாரதி, விமலா. வணக்கம். வாங்கம்மா பாரதி, வாங்கம்மா. ஐயா, என்னோட பேர் பாரதிங்கய்யா. 15 சிட்டிங் காலையிலயும் நைட்டும் பண்ண சொல்லியிருந்தீங்கல்லங்க. என்னால காலையில பண்றதுக்கு கொஞ்சம் நேரம் இல்லைங்க. ஆனா கம்பல்சரி நான் நைட்டு படுக்கும்போது 2 தடவை, ஒரு தடவை உட்கார்ந்து அப்புறம் திருப்பி ஒரு 5 நிமிஷம் இடைவெளி விட்டுட்டு உங்களுடைய இன்டர்நெட் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு, நின்று போச்சு. வேற யாராவது பேச முடியும்னா பேசுங்க, அடுத்தது அவங்க பேசட்டும்.
வேற யாராவது பேசுறீங்களா? யார் வேணாலும் வரலாம். அவங்களோட இன்டர்நெட் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. வாங்கம்மா. விமலா தேவி, விஜயகுமார், சொல்லுங்கம்மா. விமலா விஜயகுமார். நீங்க வந்து உங்க உங்க மைக்கை வந்து அன்மியூட் பண்ணிக்கோங்க. மைக் ஆன் பண்ணிக்கோங்க. இப்ப வருது. வணக்கம் குருஜி. வணக்கம்மா. வணக்கம் குருஜி. என்னால 15 சிட்டிங்ஸும் போட முடியல. அது ஏன்னு அந்த டைமிங் வந்து நமக்கு சரிப்பட்டு வர மாட்டேங்குது. நைட்டுனா ஓகேங்க குருஜி. காலையில இருந்து ஹரிபரியா கிளம்புறதுக்கே நமக்கு சரியா இருக்குங்க. அந்த கிட்டத்தட்ட ஒரு 5 சிட்டிங் 3 சிட்டிங் அந்த மாதிரி தான் போட முடியுது வாரத்திலேயே. இந்த வாரம் பாத்தீங்கன்னா அதை கரெக்டா என்னால ஃபாலோ பண்ண முடியலைங்க. அந்த 3 சிட்டிங்ஸ் பார்க்கும்போதுமே எண்ணங்கள் குறைஞ்சிருக்கு. ஆனா அதுல நம்ம அது பண்ணணுங்கிற அந்த உத்வேகம் வந்து என்கிட்ட வரமாட்டேங்குது. அதாவது ஒண்ணுத்துக்கு ஒண்ணு இது வந்து தொடர்ச்சிமா பண்ணினாதான் தீவிரம் வரும், ஆசை வரும். நான் என்ன சொல்றேன், ஆக்சுவலா உங்க மேல நீங்க வந்து கருணை வைத்துக் கொள்ளுங்கள், உங்க மேல நீங்க ஆசை வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய உண்மையான முகம் என்பது சொல்லில் அடங்காத ஒரு பெரிய உண்மை, பிரபஞ்சம் காணாத உண்மை. இத மனிதன் மொத்தம்தான் வந்து உணர முடியும். தானே உள்கடந்த கடவுளா இருந்துகிட்டு நம்ம இங்க வந்து அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த உடம்பு நானு, ஐயோ இதை முடிக்கணும் அதை முடிக்கணும், சின்ன சின்ன விஷயத்துக்கோசரம் பெரிய பரிசுகள் எல்லாம் போட்ட விடுறோம். இப்ப வந்து நான் வந்து நீங்க பண்ணாத நான் சொல்லல, ஒட்டு மொத்தமாக யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க பெரிய ஆர்வம் காட்டுங்கள். இவங்க கிடையாது, நீங்க இந்த விமலா விஜயகுமார் மாத்திரம் கிடையாது. அந்த பெயரு, அந்த வடிவம், அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான ஒரு படிப்பு திறமை, சம்பாத்திய திறமை, கையாளும் திறமை, திறமைகளுக்குள்ளேயே எத்தனை நாள்மா நம்ம வந்து வாழ்க்கையை நடத்த போறோம். குண்டு சட்டியில குதிரை ஓட்டுறது போருமா சொல்லுவாங்கல்ல, குண்டு சட்டியில குதிரை ஓட்டுறது, பொம்மை 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 குதிரை ஓட்டிக்கிட்டே இருக்குது. எத்தனை ஏதோ படிச்சோம்னா நிறைய இது வரப்போகுது. இன்னும் உண்மையான மகத்துவம் என்ன? உண்மையான மகத்துவம் வந்து எண்ணம் ஒரு 1000 எண்ணங்கள் போட்டு அடைக்கின ஒரு திறமையிலையா இருக்கு. தூங்கும்போது எப்படி இருந்தீங்கம்மா? நோ கம்ப்ளைண்ட்ஸ் இல்ல, கம்ப்ளைண்டே இல்ல உங்களுக்கு, உங்க மேலேயும் கம்ப்ளைண்ட் இல்லை, ஏன்னா நீங்களே இல்லை. ஆனா இல்லாத நீங்க வந்து முழுமையா ஜாலியா இருக்கீங்க. இருக்கிற நீங்களும் பாவமா நீங்க உங்களை நீங்களே ஃபீல் பண்றீங்க, என்னால பண்ண முடியல அப்படி இப்படின்னா நீங்களா சொல்லிக்க வேண்டியதா இருக்கு. ஆனா அதை கூட இதுவா சொல்லிக்காதீங்க, குற்றமனப்பான்மையை ஃபீல் பண்ணாதீங்க, புரியுதா? அதுக்கு பதிலா குற்றமனப்பான்மையை வளர்த்துக்கு பதிலா பண்ணிடலாம். எதுக்கு நம்ம வந்து இத வந்து குற்றமாக்கிக்கிட்டு ஐயோ நேத்திக்கும் பண்ணல இன்னைக்கும் பண்ணலன்ட்டு பசங்க, உங்க பசங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாமுக்கு படிக்காம நாளை தள்ளி போட்டுக்கிட்டு வந்து கதறினா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இது வந்து ரொம்ப ஆக்சுவலா வந்து நீங்க ஒண்ணுமே பண்ணக்கூடாதுன்றதுதான் இது ட்ரைனிங்க. உள்ள நீங்க பண்ண போறது என்னமா? ஒண்ணுமே பண்ணக்கூடாது. நீங்க சிட்டிங் போட்டீங்கன்னா சமயக்கட்டுல வேலை பண்ணிக்கிட்டே பண்ணலாம், சும்மா பண்ணலாம், தெரியுமா? கடைக்கு போயிட்டு இப்ப மளிகை வாங்கிக்கிட்டே பண்ணலாம், கணவருக்கு வேண்டிய பணிவிடைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டே பண்ணலாம். எதையுமே விட்டு கொடுக்க வேண்டாம், உறவை விட்டு கொடுக்க வேண்டாம், செயல்களை விட்டு கொடுக்க வேண்டாம். இது விட்டு கொடுக்கறதுக்கோசரம் தனியா படிப்புக்கு தான் நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு ஸ்கூலுக்கு வர சொல்றீங்க. இது வந்து நம்மளை பத்திய கல்வி. இதுக்கு எங்கேயுமே நம்மளை விட்டு எங்கேயுமே போக கூடாது, நம்மளுக்குள்ள இருக்கிறதுக்கு பழக்கிறேன் நான், புரியுதா? விமலாமாவுக்குள்ள நல்லா ஆணி அடிச்சு செட் பண்றேன். அதுக்கு நீங்க ஒத்துழைக்கணுமா இல்லையா?
கண்டிப்பா சரியா? குருஜி. ஆமா ஆமா. அது இதை வந்து நீங்க வந்து காத்தால அதாவது உங்களால வந்து காத்தால இருக்கிற ஷெட்யூல்ல பண்ண முடியலன்னா பரவாயில்ல, நைட்டு பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. ஆனா இது பண்றதே எதுக்குன்னா வந்து மற்ற சமயங்கள்ல பண்ண முடியாத தருணங்கள்ல கூட பார்வையை விளக்காமல் ஒவ்வொரு தனி மனுஷனும் தன்னுடைய ரொம்ப ரொம்ப பிரைவேட்டான வேலைக்குன்னு அட்லீஸ்ட் 1 மணி நேரம் ஒதுக்குவான்ல. டாய்லெட் போறதுல இருந்து சொல்றேன். இந்த மாதிரி எந்த ஒரு தருணத்தையுமே விட்டு வைக்காத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சாதகம் இது. என்னன்னா உள்ள வந்து ஆளுக்கானான்னு பாக்குறதுக்கு நீங்க ஒரு சாட்சி மயமா உங்க புத்தியிலேயே, விமலான்றவங்க எங்க வந்து உற்பத்தி ஆறாங்க? புத்தியில தான் உற்பத்தி ஆறாங்க. அவங்கதான் பொறுப்பா ஃபீல் பண்றாங்க. ஐயோ இதை பண்ணிக்கிட்டு இருந்தா அதான் எங்க பண்றது, அதை யார் பண்ணுவாங்க, நம்ம தானே பண்ணணும், இப்படி தாங்களே நிர்பந்தத்துல திணிச்சுக்கிறாங்க. சோ அப்படி எல்லாம் இல்லாம சகஜமா அடுத்தது வரும்போது அடுத்ததை பார்த்துக்குவோம். இப்ப பண்றதை பண்ணுவோம், இப்ப பார்த்துக்கிட்டே இருக்கோம், இப்ப உள்ள இருப்போம். அவ்வளவுதான்மா. 1 செகண்ட் தான்மா இங்க ஆக்சுவலா சாதனம். 1 செகண்ட் தான் வாழ்க்கை கூட உண்டு, அதுக்கு மேல கிடையாது. சரியா? பண்ணுங்க. நான் ஊக்கம் கொடுக்குறேன், அவ்வளவுதான். பண்ணுங்க. பண்ண அறுவடை பண்ணுவீங்க. நல்லது. பரிபூர்ண ஆசீர்வாதம். வேற யாரு உங்க பக்கத்துல இருக்கிறவங்க பேசுறதா இருந்தாலும்? வேற யாராவது பேசுறீங்களா? யாரும் வேணா பேசலாம், பண்ணாட்டியும் பேசலாம். பண்ணினாதான் பேசணும்னு வச்சுக்காதீங்க. ஐயோ இவர் வந்து உங்க ஸ்கூலுக்கு வந்த டிஇஓ கிடையாது. நான் சரியா? யார் வேணா பேசலாம். ஜாலியா இருக்கு, தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஜாலியா ஐயா இருக்கு. வணக்கங்க, நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுண்ணா. யாருமா? பேர் என்ன சொல்லுங்களா? இருங்க நான் பாக்குறேன் உங்களை கேமரால. எங்க இருந்து பேசுறீங்க? பாரதியா? பாரதின்ற நேம்ல இருக்கீங்களா? பேசுங்கம்மா. ஐயா இப்ப நான் வந்து காலையில உட்கார முடியலைங்கய்யா, சாயந்தரம் தான் உட்கார்றேன் நானு. இப்ப நைட்டு உட்கார்ந்தேன்னா ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்துட்டு திருப்பி ஒரு 10 நிமிஷம் கேப் விட்டுட்டு திருப்பி நான் இன்னொரு தடவை உட்கார்றேன். நைட்டு தூங்கும் போது 2 தடவை உட்கார்றேன். எனக்கு வந்து நல்லா தூக்கம் வருது. உடம்பு வந்து ரொம்ப மெலிசா காற்றுல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்றேன். அப்புறம் மத்தபடி எந்த எண்ணங்களும் உள்ள தோன்றலைங்க. உட்கார்ந்தா மனது அமைதியா இருக்கிற மாதிரி தோணுதுங்க எனக்கு. அதாவது எந்த எண்ணங்களும் இல்லைங்க. அதான் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நீங்க வந்து இயல்பா கள்ளங்கபடமற்று இருக்கீங்க. இயல்புல நல்லவர். புரியுதுங்களா? காதுல விழுதுங்களா? இயல்புல நல்லவர். ஆனா எல்லா நல்லதனமும் நம்மளுக்கு வந்து எல்லாம் நம்ம நல்லவங்களா இருக்கிறது எல்லாமே வந்து அதனுடைய சாரம் என்னவா இருக்கணும்? நம்மளுக்கு வந்து நம்ம யாருன்ற உண்மை பொருளை நம்மளுக்கு காமிக்கணும். இல்லாட்டி வெறுமனே வந்து பாரதி நல்லவன் ஒரு 10 பேர் உங்க சுற்றமும் உங்க சூழலும் புகழ்ந்துட்டு போயிடுவாங்க. இதுக்காகவா நீங்க நல்லவரா இருப்பீங்க? உண்மையில நல்லவரா இருக்கிறவரையும் கடந்து ஒரு பாரதி இருக்காங்க. அந்த பாரதி யாருன்னு தெரியும். அது பாரதி பெயரும் கிடையாது, அந்த உடலும் கிடையாது. அந்த மாதிரி நல்லதனமா இருக்கு, எல்லாத்தையும் கடந்து ஒரு பொருள் இருக்கு. அடிப்படையா ஆதாரமா ஒரு அறிவு இருக்குமா, அததான் ஆன்ம பொருள் சொல்றாங்க. அதான் நம்ம போன வாரம் 4வது உத்தியில என்ன பார்த்தோம்னா, காட்சி மயமா உங்களுக்குள்ள ஒரு ஆளை நிர்மாணம் பண்ணிக்கங்க. அவங்க வந்து பாரதி கிடையாது, அவங்க வினோதினி கிடையாது, அவங்க அந்த வடிவம் கிடையாது, அந்த நிறைகுறைகள் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனா அவர் பியூர் பீயிங். அந்த மாதிரி ஒரு பியூர் ஆளை வந்து நிர்மாணம் பண்ணிக்கிட்டேன்.
அவங்க இருந்துகிட்டே இருக்கும். அவங்க சந்நிதியில உங்க வாழ்க்கை நடக்கணும். புரியுதா? இதுதான் ஆக்சுவலா சும்மா இதனுடைய முழு நோக்கம். 24 மணி நேரம் பண்ணக்கூடிய நோக்கம் வந்து இப்படிதான் இருக்கும். ஆனா சிட்டிங்ல தனியா உங்களை வந்து இதை உட்கார்ந்து ஒரு லேபுக்குள்ள, லேப் பிராக்டிகல்ஸ் இருக்குல்ல, கெமிஸ்ட்ரி லேப், அதுக்கு வந்து கிளாஸ் ரூம்ல எடுக்க முடியாது. கெமிஸ்ட்ரி லேபுக்கு தானே போய் ஆகணும். அந்த பசங்க ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு என்னென்னமோ பவுடர்ஸ் கெமிக்கல்ஸ் அதை இதை கொடுத்து இது பண்ண சொல்லுவாங்க, ரிசர்ச் பண்ண சொல்லுவாங்க, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண சொல்லுவாங்க. அவங்களோட ஃபைண்டிங்கா இருக்கணும் அது. அத்தா போல இங்கே வந்து உட்கார்ந்து பண்றது பூரா நீங்க வந்து உங்களுக்கே வந்து ரெவலேஷன் சொல்லுவாங்க, விளங்க ஆரம்பிக்கும். விளக்கம். வார்த்தைகளை நீங்க சின்ன வயசுல எப்படி கத்துக்கிட்டீங்கன்றது யாரோ சொல்லி கொடுத்தா கத்துக்கிட்டீங்க? தானா வார்த்தைகள் குழந்தைக்குள்ள போயிடுது இல்ல. முதல்ல தப்பு தப்பா பேசணும்ன்றதுக்கு கூட அது கிட்ட வந்து தப்பு ரைட்டுக்கு ஒரு ஆள் கிடையாது. ஆனா உள்ள போயிடுது. கொஞ்ச நாள்ல நல்லா அற்புதமா பேச ஆரம்பிச்சிடலாம் குழந்தை. சரளமா பேசலாம். இப்படி வாய் எடுத்து பேசுறான் பாரு அப்படி நம்மளே ஆச்சரியப்படுறோம். நம்ம தான் பெத்தவங்களா இருப்போம், நம்மளே ஆச்சரியப்படுவோம். அத போல இங்க வந்து வேற ஒரு பார்வை கொண்ட உண்மை வந்து உங்களுக்குள்ள ஒதுக்கி போகுது. பிரசவிக்க போறீங்க, போருமா? ஞான கண்ண உங்ககிட்ட பிரசவம் ஆகுது. ஞான கண், அந்த கண்ணுக்கு எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கணும் தெரியுமா? சோ இதுக்கு நீங்க எடுத்துக்கிற சிரத்தை தான் முக்கியம். தைரியமா பண்ணுங்க. நீங்க சொல்ற பிரகாரம் காத்தால டைம் இல்லைன்னா கூட பரவாயில்ல. ஆனா மத்த சமயங்கள்ல அந்த பார்வையை விட்டு விலகாதீர்கள். அந்த பார்வை இருக்கட்டும், எப்ப பேர் இருக்கட்டும். முதல்ல எல்லாம் சமையலுக்கு போவீங்க, ஒரு மணி நேரம் அடிச்சு போட்ட மாதிரி வேக வேகமா மெக்கானிக்கல்ல சமையலை பண்ணிட்டு வந்த பிறகுதான் உங்களுக்கு ஐயோ பார்க்கவே இல்லையே, இந்த சாமி சொன்னாரே பார்க்க சொன்னாரே அப்படின்னு அப்ப ஞாபகம் வரும். ஆனா இப்ப என்ன பண்ணுங்க, எப்பெல்லாம் ஞாபகம் வந்து டக்கு டக்குன்னு பண்ண ஆரம்பிச்சு ஞாபகம் இல்லாத பொழுதே இருக்க கூடாது. உள்ள ஒரு ஆள் இருக்கும். எப்ப டைம் கிடைக்குதோ தப்புன்னு உட்காந்துடும். நைட்டு தான் உட்காரணும், காத்தால தான் உட்காரணும் எப்பவுமே கிடையாது. நடுராத்திரி தூக்கத்துல கொஞ்சம் டைம் கிடைச்சுதா ஒரு 15 நிமிஷம் உட்காந்துட்டு அப்புறம் தூங்கணும். பக்கத்துலயே எப்பவும் தலைகடி வச்சுக்கணும், நல்ல தூக்கம் வரும். நீங்க இயல்பாவே நல்லவர், அது ஒண்ணு நல்லா விளங்குது. அதனால எண்ணமே இருக்கிற எண்ணம் கம்மியாயி போச்சு. இதெல்லாம் உடம்புக்கு நல்லது, உடம்புக்கு நல்லது, அப்புறம் தூக்கத்துக்கு நல்லது, மனத்துக்கு கூட நல்லது. ஆனா இந்த நல்லது வந்து எதுக்கு உரமா போகணும்னா உங்களை பத்திய உண்மையில நீங்க போய் தோயறதுக்கு உரமாக போக வேண்டும். சரியா? தன்னை அறிதலே மனித பிறவியின் லட்சியம். புரியுதா? இது யார் வேணா அடையணும். நம்ம அடுத்தது உங்க மூலமா 10 வயசு குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்க போறோம். அதனால தைரியமா நீங்க பண்ண ஆரம்பிச்சிருங்க. சரியா? 24 மணி நேரம் பண்ணுங்க. பாவம் வச்சுக்கோங்க உள்ள. இந்த இன்னைக்கு வர டெக்னிக்கலா எல்லாம் திருப்பி யூடியூப்ல போயிட்டு பழசெல்லாம் கூட போட்டு பாருங்க. எல்லாத்தையும் போட்டு பாருங்க. நல்லது நல்லது. வேற யாராவது இருக்கீங்களாமா? அவ்வளவுதான் இருக்காங்க. அவ்வளவுதானா? ஆமாங்க. சரி சரிம்மா, நான் இப்ப அடுத்த இதுக்கு போயிடுறேன்மா. சரிங்க. அடுத்த உத்தி பார்ப்போம். விசார உத்தி 5. பிரதி வெள்ளிக்கிழமை 2:30 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் ஆங்கிலம், 3:45 வரைக்கும், 4லிருந்து 5:15 5:30 வரைக்கும் தமிழில் சௌக்கியா என்ற பெயரில். சௌக்கியாக்கு எக்ஸ்பென்ஷன் பாத்தீங்கன்னா சயின்ஸ் ஆஃப் உள்கடை. சயின்ஸ் ஆஃப் உள்கடை. சௌ கடை கே சௌக், ஒய்
யூவை சேர்த்திருக்கோம், யூ ஆர் தட், ஏ சேர்த்திருக்கோம், சௌக்கியா. சௌக்கியா என்ற ஒரு சௌபாகியம்னு ஷார்ட்டா இதுக்கு தமிழ் பெயராகவும் அதை மாத்திட்டோம் சௌக்கியாவை. இது ஒரு விஞ்ஞானம், இது கடவுள் விஞ்ஞானம், உள்கடக்கும் விஞ்ஞானம். ஏன்னா கடவுளோட தாங்க. இதுக்கு மேல நீங்க செலவழிக்கணும்னா செலவழிச்சுக்கணும். கடவுளுக்கு நிறைய செலவழிக்கணும் பண்ணி இருந்ததால நீங்க செலவழிச்சுக்கோ, சுத்துங்கோ, அது தனியா ஒதுக்கி வைங்கோ, தனியா பூஜை ஆரம்பம் கூட பட்ஜெட் போட்டு கட்டிக்க, அதெல்லாம் பண்ணிக்க. பட் உண்மையில எல்லாமே உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம். உங்களுக்குள்ள எல்லாம் இருக்கிறத உள்ள கடைன்னு சொல்லியிருக்காங்க. அந்த உள்ள கடையை அது ஒரு விஞ்ஞானம், கடவுள் விஞ்ஞானம். நம்ம இங்க சௌக்கியால கொடுத்துருக்கோம் பாருங்க, கடவுள் விஞ்ஞானம், சயின்ஸ் ஆஃப் செல்ஃப் என்கொயரி, உள்கடை விஞ்ஞானம். இப்ப எப்பவுமே இந்த அடிப்படை மாறாது. என்ன அடிப்படைன்னா இந்த 5 கோஷங்கள், உரைகள், இந்த அடிப்படை என்னென்னைக்கும் மாறாது. ஏன்னா ஒவ்வொரு உயிரினமும் இந்த 5 உரைகளால் ஆக்கப்பட்டு இருக்கிறது. அப்பாவுடைய விந்துவும் அம்மாவனுடைய கருமுட்டையும் சேர்ந்து அதுக்குள்ள இருக்கிற மெசேஜஸ் தான் இன்றைக்கு நம்மளுடைய மனமாக, நம்மளுடைய உடலாக, நம்மளோட பிறவியாக இருக்கிறது. வேற என்னங்க நம்ம பிறந்திருப்போம்? எப்படிங்க பிறந்திருப்போம்? வேற வானத்துல இருந்தா குதிச்சோம் இல்லையே. கண்ணுக்கு தெரிஞ்சு அப்பா அம்மா, தாத்தா பாட்டி, இந்த சைடு ஒரு அம்மா சைடுல ஒரு பெரிய சந்ததி, அப்பா சைடுல ஒரு இவங்க தாத்தா பாட்டி அப்படின்னுட்டு. ஸோ எல்லாத்தினுடைய எல்லா விதமான உடலம்சத்தை கொடுத்தாங்களா, மனாம்சத்தை கொடுத்தாங்களா, புத்தியில நம்மளுடைய நிச்சயிக்கும் ஆற்றலை கொடுத்தாங்களா, திட்டமிடும் திறமைகளை கொடுத்தாங்களா, எத்த கொடுத்தாங்க, ஆணா ஏன் பிறந்தோம், பொண்ணா ஏன் பிறந்தோம், எப்படி பிறந்தோம், ஏன் பிறந்தோம்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் மூலம் இங்க இந்த 5 கோஷங்களா உருவெடுக்கிறதுக்கு மூலம் அகந்தை அப்படின்றத நம்ம ரமண மகரிஷி அவர்கள் கண்டுபிடிச்சிட்டாரு. வேற யாரும் கண்டுபிடிக்கல. அவர் கண்டுபிடிச்சதும் சாதாரணமா கண்டுபிடிக்கலைங்க. ஐயா இது ஒரு விஞ்ஞானம் ஐயான்ட்டார். ஒரு செய்யுள்ள சொல்றாருங்க, தெய்வமோ வேதமோ தீயில் செய் வேள்வியோ சேர்பலவாம் தட்சிணையோ எவ்விதமும் அங்கில்லை, எங்கும் முகம் மார்ந்ததாய் நிர்மலமாய் தங்கும் ஆன்ம விஞ்ஞானம் சார் அப்படின்றார். இது தெய்வங்கள் பேரை சொல்லிக்கிட்டோ, கடவுளர்கள் நிறைய கடவுள் வடிவங்கள் மூலமா கும்பிடுறதோ, வேதங்களை படிச்சுக்கிட்டு இருக்கிறதோ. இந்து தர்மம் வேதங்களை சார்ந்திருக்கு. ஆனா வேதங்களும் விஞ்ஞானமா தான் சொல்லுது. நீ அதுவாக இருக்கிறாய்ன்னு ஒரு வேதம் சொல்லுது. நமக்குள் இருக்கும் பிரஜை உணர்வே கடவுள் அப்படின்னது. அகம் பிரம்மாஸ்மின்னு ஒண்ணு சொல்லுது. நான் என்னும் தன்மையே கடவுள் தன்மையாகும் சொல்லுது. அப்புறம் இங்க தோன்றி இருக்கிற உணர்வு எல்லாம் பிரபஞ்சம் வரைக்கும், ஸ்பேஸ் வரைக்கும் எல்லாமுமே உணர்வு மயமா இங்கிருந்தோ வெளிப்படுதுப்பா அப்படின்றது. சோ வேதங்களும் அதுதான் சொல்லுது. அப்படி சொன்னாலும் அவர் என்ன சொல்றாருன்னா, தெய்வமோ வேதமோ தீயிர் செய் வேள்வியோ சேர்பலமாம் தட்சிணையோ எவ்வகையும் அங்கு இல்லை. இந்த மாதிரிலாம் அங்கு இல்லை. அங்குன்னா எங்க? ஆழ்ந்த உறக்கத்தில் இல்லை, எங்கும் முகமார்ந்ததாய் நிர்மலமாய். தூக்கத்துல எல்லாரும் பவித்திரம், உன்னதம், சாந்தம், சௌக்கியம், நிர்மலம். இன்னும் பிறவாதவர்கள் பிறந்திருக்கோமா? ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. நல்லா தூங்கிட்டு இருக்கும் பொழுது இப்ப இருக்கிற உங்க பேரெல்லாம் நினைச்சுக்கோ. இப்ப என் பேரை நான் நினைச்சுக்கேன், இந்த மைத்ரேயா பிறந்திருந்தானா நேற்றுக்கு ராத்திரி? எங்கப்பா இருந்த? இது ஒரு காமன் சென்ஸ் கேள்வியா இல்லையா? எங்கப்பா இருந்த என்ன இருந்திருக்கணும்ல? ஏப்பா எங்கப்பா ஓடி போற? டொக்குன்னு ஓடி போயிடுறேன். ஒரு 24 மணி நேரத்துல ஓடி போயிடுறேன். இந்த மாதிரி ஏகப்பட்ட 24 மணி நேரத்துல ஒரு நாளுக்கு முன்னாடி பிறக்கவே இல்லை. இந்த உடம்புல கூட பிறந்து ஓடியும் போல. அங்க எங்க இருந்த அப்போ? அப்புறம் என்னைக்கும் இந்த உடம்புல இருந்து ஓடி போயிட்டு போறேன். எங்க ஓடி போறேன்? இப்போ ஓடி போறதோ, அன்னைக்கு ஓடி போறதோ, பிறக்கத்துக்கு முன்னாடி இல்லாம இருந்ததும் எல்லாம் என்னது? இது எண்ணங்கள் இல்லாம இருந்திருக்கேன், உணர்ச்சி இல்லாம இருந்திருக்கேன். இந்த எண்ணமும் உணர்ச்சியும் அந்த உடம்ப சுத்தி வந்தது. அந்த பெயரை நானா நினைச்சுது, அந்த உணர்ச்சிகளை என்னுடையதான் நினைச்சுது, உலகத்தை என்னுடையதா வெறுத்து
இன்புற்று துன்புற்று நன்மை தீமைன்னு சொல்லிக்கிட்டு மேன்மை கீழ்மைன்னு சொல்லிக்கிட்டு ஏமாந்துட்டேன், இல்ல நான் சாமர்த்தியசாலி, நான் நல்ல சம்பாதிக்கக்கூடிய, இல்ல எனக்கு சம்பாதிக்க திறமையே இல்லை, அப்படி இப்படின்னு விதவிதமா சொல்லிக்கிட்டு வரதெல்லாம் உணர்ச்சி எண்ணம், இதெல்லாம் நான் பாவத்தோட வருதுன்னு அவர் கண்டுபிடிச்சிட்டார். கண்டுபிடிச்சதோட சும்மா இல்லாம செய்யுளா போட்டு கொடுத்துட்டார். நம்ம அதை வந்து அந்த விஞ்ஞானத்தை உணர்ந்து அப்படியே அந்த விஞ்ஞானத்தை வந்து நம்ம பசங்க வரைக்கும் எடுத்துட்டு போலாமே. ஒரு குடும்பத்துல கூட வந்து ஒரு குழந்தைக்கு, ஒரு 10 வயசு குழந்தைகளுக்கு, ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சா குற்றங்கள் நடக்காம அவன் எந்த ஒரு உணர்ச்சிக்கும், இப்பவே ஒரு அந்த அம்மா சொன்னாங்க, என்ன சொன்னாங்க பாரதியம்மா, என்னால பண்ண முடியல. அப்புறம் இன்னொரு அம்மா சொன்னாங்க, மற்றவங்க ஒன்றும் மாறல அப்படின்னாங்க, குற்ற மனப்பான்மை வருதுன்னாங்க. ஸோ ஏன் குற்ற மனப்பான்மையே வரணும்? மனப்பான்மையே ஒன்று தனியா இருக்கணும். மனப்பான்மையை வச்சுக்கிட்டு எதையோ படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஜெயிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா பேசுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மனப்பான்மைன்றது உண்மையில இருந்தா அது தூக்கத்துல இல்லாம இருக்கக்கூடாதே. இந்த உடம்போட வந்துட்டு வந்து உடம்போடைய ஓடி போயிடக்கூடாதே. இன்னொன்னு அதைதான் வந்து நம்ம இந்த விஞ்ஞானமா சொல்றோம். மனப்பான்மைக்கு உடம்பா இல்லாட்டி உடம்புக்கு மனப்பான்மையா? சொல்லுங்கம்மா, யாராவது பதில் சொல்லுங்க. மனத்துக்கும் புத்திக்கும் உடம்பா இல்லாட்டி உடம்புக்கு மனம் புத்தியா? சொல்லுங்க. இப்போ இங்க கொடுத்துருக்கேன் காரணமயம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க காரணமய உடல், அப்புறம் விஞ்ஞானமய கோஷம், அப்புறம் மனோமய கோஷம், அப்புறம் பிராணமய கோஷம், அப்புறம் அன்னமய கோஷம் அப்படின்னு 5 கோஷங்கள் கொடுத்துருக்கேன். அன்னமயம் மயம்னு கொடுத்துருக்கேன். இப்போ இந்த சூக்ஷமா இருக்கிற 1, 2, 3, 4க்கு 5வது பாடியா, ஸ்தூல சரீரமா இல்லாட்டி இதுக்கு வந்து இவைகள் 5? எதுல இருந்து எது வருதுமா? சொல்லுங்கம்மா. யாராவது சொல்லுங்கம்மா. நான் சொன்ன கேள்வி விளங்குச்சா? அந்த ஐயா வணக்கங்க ஐயா. அந்த 1, 2, 3 அப்படிங்கிறது நம்ம வந்து நனவு நிலையில இருக்கிறது தானங்க ஐயா? இல்லம்மா, 2, 3, 4 தான் நனவு நிலைம்மா. 1 வந்து காரணமயம், அதாவது 2, 3, 4 இருக்கிறதுக்கு காரணமா. 2, 3, 4 என்னம்மா? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா புத்தி, மனம், அப்புறம் பிராணன், உயிர். பிராணன்னா உயிர்மா. உடம்புல வந்து உயிரை வந்து ஒரு லொகேஷன் சொல்ல முடியாது, வெறும் ஹார்ட்ல தான் இருக்கு சொல்ல முடியாது, வெறும் கிட்னில தான். எல்லாம் சேர்ந்து ஆர்கெஸ்ட்ரா மாதிரி இயங்கினாதான் நம்ம வந்து நம்ம மனம் வெளிப்பட முடியும். அது மூலமா வாழ்க்கை வெளிப்படும். புரியுதாம்மா? ஒரு மல்லிகை பூவை அதனுடைய மனம் தான் அதனுடைய உன்னதம். ஒரு மல்லிகை பூ, ஒரு சின்ன மல்லிகை பூ, அதனுடைய மனம் தான் அதனுடைய உன்னதம். அது வந்து எங்க இருக்குன்னு நம்ம வந்து அந்த மல்லிகை பூ மொட்டை பிரிச்சு போட்டோம்னா எல்லாம் எங்க போச்சுன்னே தெரியாது. மனம் எங்க போச்சுன்னு பூவே போயிடும். அத போலதான் நம்மளும் வந்து ஒரு பூ மாதிரி இந்த உடம்பு. ஆனா அது எதுக்கு வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த விருப்பு வெறுப்பு, நன்மை தீமை இதெல்லாம் வந்து குழப்பிக்கிட்டு இருக்கு. உடம்புக்கு வந்து கோபம் வந்துருச்சுன்னு நினைச்சுட்டு இருக்கோம். அது வேற, எனக்கு ரொம்ப கோபமா இருக்கு அப்படின்னு ஏதாவது சொன்னோம்னா, எனக்குன்றத வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், உடம்புன்னு நினைச்சிட்டு இருக்கோம். உடம்பாமா கோவப்பட்டிருக்கு சொல்லுங்க. உடம்பு கோவப்படாது, நம்ம தான் கோவப்படும். நம்மன்றது வந்து இந்த 2, 3, 4. 2வது புத்தி, 3வது வந்து மனம், எண்ணங்களால் சூழ்ந்தது. அப்புறம் வந்து இது 2த்தையும் இந்த உயிர் மூலமா இந்த உடம்புக்கு கொண்டு வரும். அதனால்தான் உடம்பு இல்லாம மனம் இல்லை, மனம் இல்லாம உடம்பு இல்லை, 2ம் ஜோடிங்க. 2ம் ஜோடிங்க. அதனாலதான் தூக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த 2 ஜோடியும் பிரியறதுனால்தான் உடம்புல இருக்கிற உயிரை கூட நம்ம ஃபீல் பண்ண முடியல தூங்கும் போது. பொறுமா? ஏன்னா மனம் இருந்தாதான் நீங்க உயிரை ஃபீல் பண்ண முடியும். புரியுதுங்களா? நீங்க வந்து நல்ல நினைவோட இருந்தீங்கன்னா தான் இன்னைக்கு வெயில் ரொம்ப அடிக்குதேப்பா, கொளுத்துதுப்பா அப்படின்னு சொல்ல முடியும். ராத்திரியில சுத்தமா வந்து மனம் இல்லாம போனதுனால உயிரை கூட ஃபீல் பண்றது இல்லை. ஈவன் பிறந்ததா கூட இல்லை. நம்ம எல்லாத்துக்கும் மனம் வேண்டியதா இருக்கு. அதனாலதான் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த 2, 3, 4 இது 3த்தையும் கொஞ்சம் உள்ள கடந்துதான் பாரு.
ரொம்ப விஷயம் ஈஸியாச்சே. இதை கடந்தேன்னா இந்த காரணமயமா இருக்கிறது ஆக்சுவலா தெளிவு மயமா ஆயிடும். இது இப்ப குழப்ப மயமா இருக்கு, அறியாமை மயமா இருக்கு, தூக்கத்துல இருட்டுல போய் மூழ்கிக்குது, தெளிவாயிடுவேன். அந்த தெளிவே கடவுள், நிர்மலமான புத்தியே கடவுள் அப்படிலாம் சொல்றாங்க. சரியா? இப்ப இதுதான் 5 உரைகள்னால நாம் நான்ன்றது மூடிக்கிட்டு இருக்கு, தன்னை மூடிக்கிட்டு அது இல்லாமையே போயிடுச்சு. உடம்பதான் நம்ம எல்லாம் சாக்கிட்டு சொல்றோம், என்னால முடியாதுப்பான்றோம். என்னால முடியாதுன்னா நம்ம உடம்பு தெம்ப சொல்றோம். உடம்புல நம்மளுக்கு உடம்பு மூலமா நம்ம பணக்காரனா இல்லாத சொல்றோம், உடம்பு மூலமா நம்ம படிச்சவனா இல்லாத சொல்றோம். ஆக்சுவலா உடம்பாமா படிக்குது, உடம்பாமா பணக்காரன், எல்லாம் அகம்பாவத்துல ஏறி இருக்கா இல்லையா? கரெக்டா? பணம் இருக்குன்ற கர்வம்னு வாங்க, படிச்சுட்டோன்ற கர்வம் திமிருன்னு வாங்க. கரெக்டா? விதவிதமா சொல்லுவாங்க. எல்லாம் எல்லாம் சூக்ஷ்ம சரீரத்துல நடக்குது. இந்த சூக்ஷ்ம சரீரத்தை உள்ள கடங்கன்றாங்க நம்ம தமிழ்நாட்டினுடைய விஷயம் தெரிஞ்சவங்க, ஞானிகள். அததான் நம்ம சும்மா இருந்தாலே கடந்துருவோம், உள்ள கடவுளாவே போய் நிக்கிற அளவுக்கு இருக்கும். இங்க வாழ்க்கை ஃபர்ஸ்ட் கிளாஸா போகும். எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆரம்ப காரணகர்த்தா நான் பாவம், காரண உடல். இதோ இங்க இருக்கு பாருங்க, நம்பர் 1. 2, 3, 4 இது. 5வது தனி பாவம். 5வது ஒன்லி மொபைல் கேஸ். நீங்க மொபைல் கேஸுக்கோசமா வாங்கினீங்க. மொபைலை உபயோகிச்சு பேச முடியுமா, படம் பார்க்க முடியுமா, மெசேஜ் அனுப்ப முடியுமா, வீடியோ கால்ஸ் பண்ண முடியுமா, இதுக்கு வாங்கிருக்கீங்க. சோ அதுக்கு உபயோகப்படணும், அவ்வளவுதான். கண்ணு காது மூக்கெல்லாம் அதுக்கு உபயோகப்படணும். ஆனா உள்ளே இருந்து பார்ப்பவன் சூக்ஷ்ம சரீரம். இந்த சூக்ஷ்ம சரீரத்தை கடந்துருன்றாங்க. ஏன்னா நீ இவ்வளவுதான் சக்தி கிடையாது, இவ்வளவுதான் ஆற்றல் கிடையாதுப்பா. நிஜமா நீ ரொம்ப பெரிய ஆளு. ஒரு சக்கரவர்த்தி தன்னை மறந்து போய் பராரியா ஏழையா திரியிற அவல நிலைதான் ஒரு தனி மனுஷனா நம்ம இங்க பிறவி எடுக்கிறது. போருமா? இது விளங்குதாமா? விளங்குதுங்க ஐயா. அதாவது ஒரு பெரிய சக்கரவர்த்திமா, ஆனா ரொம்ப பராரியா சுத்திக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த சமயத்துல அந்த உடம்புக்கு என்ன உணர்ச்சி வந்ததோ அதுல மாட்டிக்கிட்டு, ஐயோ என்ன இப்படி சொல்றாங்களே, எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு உலகத்தை கம்ப்ளைண்ட் பண்றதோ, ஒரு 4 உறவுகளை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்குதோ, இல்லாட்டி நம்மளே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறதோ, சே எனக்கு ஒண்ணுமே வரலப்பா அப்படின்னு நொதுக்குறதோ, இப்படி ஏகப்பட்ட வகையரா. இந்த வகையராக்கெல்லாம் குழப்பம் எப்படி வந்ததுன்னா, இந்த உள்ள இருக்கிற விஷயங்கள் விஷமம் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆனா உடம்புக்கு கெட்ட பெயர் சேருது. பெயரும் அந்த வடிவமா இருக்கிற ஆளை நம்ம நொந்துக்கிட்டே இருக்கோம். திருப்பி நொந்துக்கிறவனும் இவன் தான். மூட்டி மூட்டி விட்டுட்டு உள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். போருமா? தூக்கத்தில் எல்லாமே போயிடுறான். திருப்பி அடுத்த ஜென்மமா வரான். ஜென்மன்றது கூட எப்படி வரான்? எங்கேயாவது பிறக்க வேண்டியதுதான். எந்த அளவுக்கு வேகம் இருக்கோ அந்த வேகங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த உடம்பா மாத்திக்குது தன் பேரை. புரியுதா? அந்த பெயரை தன் பேரா மாத்திக்குது. அந்த ஒலி கொண்ட அந்த பெயரை நானோட பெயரா மாத்திக்குது. அத பெண்ணுன்னு சொல்லுது, ஆணுன்னு சொல்லுது. இவ்வளவுதான் சயின்ஸ் போயிட்டு இருக்குதுல. அப்படின்னு இப்ப நம்ம இந்த 3 ஸ்லைடு வழக்கமா வந்துகிட்டே இருக்கும்மா. இந்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா, முதல்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரபஞ்சம் இருட்டாதான் இருக்கு, கும்மருட்டா இருக்கு, ஆழ்ந்த உறக்கம் மாதிரி இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா அதுல இருந்து விழிப்பு நிலையா துகள் துகளா இருந்த நம்மளுடைய ஆசாபாசங்கள், பற்றுக்கள், விருப்பு வெறுப்புகள், மேன்மை கேழ்மைகள், லாப நஷ்டங்கள், சுகதுக்கங்கள் அத்தனையும் அங்கங்க கிடக்கு, குப்பையா கிடக்கு தூக்கத்துல. போருமா? எல்லாம் எங்க இருக்கு? சார்ஜ் போன மொபைல் போன் மாதிரி கிடக்கு. நீங்க காத்தால எழுந்து பேட்டரி எலக்ட்ரிசிட்டியில கொடுத்த உடனே கபன்னு கதையான கதை அவங்க அனுப்பிச்சிருக்காங்க. என்ன நடந்தது தெரியுமா? நீ மாட்டுக்கு போனே எடுக்க மாட்டேன்றியா, அதுவாச்சா இதுவாச்சான்னு வாய்ஸ் மெசேஜ் 10, 2 வீடியோ மெசேஜ் 10, இப்படின்ட்டு ஏகப்பட்ட கலைவரம் உலகத்துல நடந்துகிட்டு இருக்கு. இது கலைவரம் சொல்லி நான் வாட்ஸ்அப்போடையோ வேற மெசேஜஸோடய ஒப்பிடுறேன். ஆனா உண்மையில நம்ம மனமே இப்படி சண்டை கடை மாதிரி ஆகி போய் கிடக்கு.
ஆனா உண்மையில நடப்பது என்ன? இப்படி ஆழ்ந்த உறக்கம் மாதிரி இருக்கிற ஒரு சொரூப நிலை ஒன்று உண்டு. அதை நீ உள்ள கடந்தேன்னா அதுவே நீயே கடவுள். அப்பேற்பட்ட கடவுளா இருக்கிற உனக்குத்தான் இங்க எல்லா ஆற்றல்களும் இருக்கு. உன்னுடைய நனவு நிலை, விழிப்பு நிலை வாழ்க்கையில நீ போடுன்னு போடலாம். உள்ள நிக்கிறவனால சாதிக்க முடியாதது எதுவும் கிடையாது. உள்ள நிக்காதவங்க எவ்வளவு சாதிச்சாலும் அசிவானம் இல்லாம பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வைக்கிறதுதான் பொல இந்த ஜென்மத்துல விழலைன்னா இன்னொரு ஜென்மத்துல விழுந்துரும். சரியாம்மா? இப்படிதான் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இப்படி பாத்தீங்கன்னா இது தினம் கட்டுது. ஆழ்ந்த உறக்கத்தை சரிங்களா? இதுதான் ஒரு ஆழப்பு. இது பக்கத்திலேயே ஒரு டைனோசர்னு மிருகம் 60,000 வருஷம் முன்னாடி ஒரே ஒரு செல்லுல உற்பத்தியார அமீபால இருந்து 5 அறிவு யானை வரைக்கும், இந்த டைனோசர் வரைக்கும், மனிதன் வரைக்கும் எல்லா அறிவுகளும் அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற சூக்ஷ்ம சரீரத்தினால கட்டப்பட்ட பொய். இந்த பிரபஞ்சமே சூக்ஷ்ம சரீரத்தினால கட்டப்பட்ட பெயர்கள் சுட்டி காட்டுகின்ற வடிவங்களும் அந்த வடிவங்களுக்குள்ள அர்த்தங்களும். இவ்வளவுதான் நடக்குது. இது வந்து போகுது. இது வரும் பொழுதெல்லாம் நம்மளுக்கு நம்மளுக்கு கோபம் வருது. என்னப்பா இப்படி வெறுப்பேத்துறாங்க, என்னப்பா இப்படி சலிக்க வைக்கிறாங்க, என்னப்பா இவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க அப்படின்னு விதமா சர்டிபிகேட் கொடுறோம், இல்லாட்டி சுட்டு தள்ளுறோம். நம்மளுக்கு உள்ள என்ன நடக்குதுன்னே தெரியல. யாரு சுட்டு தள்ளுறவனும் தெரியல, யாரு சர்டிபிகேட் கொடுக்குறவனும் தெரியல, என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியலமா. இத உட்கார்ந்து பார்த்துட்டாரு ரமண மகரிஷி. பார்த்தவர் சும்மா இல்லாம எனக்கு நல்லா சின்ன வயசுல உணர்த்திட்டு போட்டாரு. அது நான் உணர்ந்ததை ஐயோ 10 வயசு பையனுக்கு சொன்னாலே பொறுமை. இது டக்குன்னு அவன் தஞ்சோலியை பார்த்துப்பான், குடும்பத்துக்கு நல்லா இருப்பான். ஆம்பளை குழந்தையா இருக்கட்டும், பொம்பளை குழந்தையா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், எல்லாருக்கும் இது பெரிய மருந்தாச்சு. தனியா கடவுள்லாம் ஒன்றும் கிடையாது, தனியா மதமும் கிடையாது, மொழியும் கிடையாது, தனியா ஆளே கிடையாதுன்றப்போ எப்படிப்பா மதம் வந்தது, மொழி வந்தது, என்னப்பா இங்க எடுக்க முடியும் அப்படின்னு நம்ம ஆதாரத்தை போய் நம்மளும் பார்த்துட்டோம். பார்த்து அதை உங்ககிட்ட உடனடியா பண்ணி முடிச்ச உடனே ஈவினிங் ஸ்நாக்ஸை கொண்டு கொடுக்குற மாதிரி, பஜ்ஜி போண்டா உடனே கொடுக்குற மாதிரி நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சௌக்கியா டைமிங் பார்த்தீங்கன்னா கரெக்டா பஜ்ஜி போண்டாவை சாப்பிட்ற சமயம் 5 மணி. சரிங்களா? பார்ப்போம் மேற்கொண்டு. இந்த வாரம் உத்தி பார்த்துருவோம். போன வாரம் என்ன சொல்லியிருந்தோம், இந்த வாரம் என்ன உத்தி சொல்ல போறோம் பத்தி பார்ப்போம். இது யாராவது படிங்கம்மா. போன வாரத்துக்குமா விசார உத்தி 4 போன வாரம் பார்த்தது படிங்க. யாராவது கேமராக்கு படிக்கிறீங்களா? ஐயா ஸ்கிரீன் கரெக்டா தெரியலங்க ஐயா. சரியா தெரியலையா? ஓஹோ, ஒருவேளை மொபைல்ல கொஞ்சம் சின்னதா இருக்கும். நான் படிக்கிறேன். பார்ப்பவனற்ற சாட்சிமய பார்வையில்
24x7 சும்மா இருக்க எண்ண உணர்ச்சி வேகங்கள் கேக்குதா? இதுக்கு நான் படிச்சது கேட்டுதா? பார்ப்பவனற்ற சாட்சி மைய பார்வை. பார்ப்பவன் இல்லைன்னாலே ஒரு குழந்தை கிட்ட பார்ப்பவன் இல்லை. அழறாங்க, அழுது முடிச்சுட்டு உடனே சிரிக்கும். எதற்கும் ஒரு தொடர்ச்சியை கொடுக்காது உள்ள. ஏன்னா சைக்காலஜி உள்ள பலப்படலைன்னாலே குழந்தைகிட்ட தொடர்ச்சி இருக்காது. நம்ம கிட்ட எல்லாம் தொடர்ச்சி இருக்கும். ஏன்னா ஒரு வீம்பு இருக்கும் கூட. நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது. நம்ம பிடிச்ச பிடிவாதம், நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் நம்ம வாதம் பண்ணது அப்படியே நிக்கணும். முயலெல்லாம் கொண்டு வந்து காட்டுல பாத்தியா 3 கால்னு ஒரு காலை மறைச்சு காமிக்கணுன்ற அளவுக்கு நம்ம கிளம்பிடுவோம். 4வது காலையை வெட்டி எடுக்கிற லெவலுக்கு வீம்படிப்போம். அந்த மாதிரி இருக்கிற பார்வை நம்ம கிட்ட இருக்கு. அந்த மாதிரி பண்றது அகந்தை. நான் என்னப்பா சின்ன விஷயத்தினாலதாமா நம்ம பெரிய பொக்கிஷம் போல வாழ்க்கையை கோட்டை விட்டுக்கிட்டே இருக்கோம். இதெல்லாம் சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா முளையிலேயே கிள்ளி, சின்ன வயசுலயே கிள்ளி எரிஞ்சிருக்கும். அதாவது அனாவசிய ஆடம்பரங்களை, டம்பங்களை எல்லாம் நம்மளுடைய சக்தி எல்லாம் வீணடிக்குது. ஒரு பிடிவாதம் பிடிச்சிங்கன்னா எவ்வளோ நாள் போட்டு சுவட்டி அடிக்கும் தெரியும். ஒரு பொய் பேருக்கோசரம் நீங்க கர்வப்பட்டு அதை காப்பாற்றுறதுக்கோசரம் போராடினீங்கன்னா இமேஜை, இதெல்லாம் தேவையற்றது. இப்படி ஏகப்பட்டது நடக்குது. அதனாலதான் எப்பவுமே நீங்க இங்க நம்மளுடைய உத்திகள் அத்தனையும் ஆரம்பிக்கிறதே பார்த்தீங்கன்னா விசார உத்தின்னு தான் போடுறோம். தியானம்னு போடுறது இல்லை. நம்ம தியானம் பண்ண சொல்ல, கண்ணை மூடின்னு சும்மா இருங்கன்னா உடனே கண்ணை மூடிக்கிட்டு சும்மா இருக்கிறவனா தியானம் பண்றது இல்லை. நிஜமாவே என்னவோ நடக்குது உள்ள, எண்ணெண்ணங்களா வருது, உணர்ச்சிகளா வருது. அப்படி வரும் பொழுது அதே உணர்ச்சி எப்படி பார்க்கும் நம்ம? ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம், நம்ம எனக்கு தான் இந்த கோபம், எனக்கு தான் இந்த ஏமாற்றம், எனக்கு தான் இந்த வலின்ற உணர்ச்சியை நான் தானே அனுபவம் பண்றேன், உங்களுக்கா தெரியும் அப்படின்னு நம்ம வீம்பா பேசிக்கிட்டு இருப்போம். ஆக்சுவலா வலின்ற உணர்ச்சிக்கு அதுவே தன்னைத்தானே உணரக்கூட உணராது. உணர்ச்சிக்கு உணர்ச்சின்னு தெரியாது, எண்ணத்துக்கு எண்ணமும் தெரியாது. நம்ம பார்க்கல. எண்ணத்துக்கு எண்ணமும் தெரியாதுன்னா என்னமா அர்த்தம்? ஒரு எண்ணத்துக்கு பலமா ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எண்ணத்துக்கு மாத்திரம் எண்ணம்னு தெரியாதுன்ற ஒரு உண்மை தெரிஞ்சுதானே பலமா ஆர்கியூ பண்றதே நின்று போயிடும். அட எதுங்கடா, யாருக்கு ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இல்லையா? நான் சொல்றது கரெக்டா இல்லையா? கரெக்ட் தாங்க ஐயா. உங்க எண்ணத்துக்கு நான் ஒரு எண்ணமாக நான் வினோதி கிட்ட இருக்கேன் அப்படின்றதுக்கு சுய அறிவு இல்லைன்றது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா நீங்க வீம்பா ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பீங்களா, குதர்க்கவாதம் பண்ணுவீங்களா, தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா? எல்லா எனர்ஜியும் வேஸ்ட் இல்லை. அப்படி எனர்ஜி, அதாவது எண்ணத்துக்கு போற எனர்ஜி எல்லாம் சேகரிக்கப்படுமா இல்லையா? சடால் நின்றுவீங்களா இல்லையா? ஒண்ணுத்தோட உண்மை புலப்படாத வரைக்கும் தானே நீங்க அந்த பயம், அதை சாதிக்கிறதுக்கு கிளம்புறது எல்லாம் நடக்கும். இப்ப கூட நான் ரீசெண்டா ஒரு சத்சங்கத்துல சொன்னேன், மொத்தம் காலங்காத்தால ஒரு 2-3 மணிக்கு புழக்கடைக்கு பாத்ரூம் போலான்னு வந்தப்போ மாடை யாரோ கட்டிட்டு ஓட்டிட்டு போற மாதிரி தெரிஞ்சுதான். டாய்ன்னு கத்திக்கிட்டு, அப்படி நல்ல வேலை பாத்ரூம் போறத கூட நிறுத்திட்டு பின்னாடி துரத்திக்கிட்டு வரான். அவனும் மாடு இழுத்துக்கிட்டு போதான், அந்த ஆளும் ஓடுறானா, இவனும் பின்னாடி. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் முன்ன பொழுது புலரும் பொழுது பார்த்தா அந்த மாடு வெள்ளை வெள்ளையா இருந்ததுதான். இவன் மாடு கருப்பு மாடம். ஓடுவானா மேற்கொண்டு. 3வது வீட்டுக்கார மாடப்பா நினைச்சு இவன் மாடுன்னு நினைச்சிட்டு, இவன் மாடு எங்கேயோ மேய போன மாடு வரவே இல்லை. இப்ப துரத்திட்டு போன 2 மணி நேரம் ஓட்டத்தை அவன் தொடருவானா சொல்லுங்க? உண்மை தெரிஞ்ச பேரு தொடருவானா? தொடர மாட்டாங்க. எவ்வளவு எனர்ஜி சேவ்டு. ஏற்கனவே ஓடின ஓட்டத்தை நினைச்சு அவன் என்ன நினைச்சுப்பான்? என்னை விட ஒரு அடிமடையன் இருப்பான் நினைச்சுப்பான். ஏன் ஃபர்ஸ்ட் தன்னுடைய மாடை தான் எங்க விட்டோம் என்னன்றத அவன் தொடர்ச்சி வச்சுக்கல. இப்ப நான் உங்களெல்லாம் என்ன சொல்றேன், உள்ள தொடர்ச்சி வச்சுக்கோங்கன்றேன். என்ன தொடர்ச்சி வச்சுக்கோங்க ஐயா? வெறும் சாட்சி மயமா
அவன் பார்ப்பவனா கூட இருக்கக்கூடாது, சும்மாவும் ஒரு ஆள் இருக்கணும், இருந்துகிட்டே இருக்கணும். கமெண்ட் எல்லாம் அடிக்கிறது இல்லை, என்ன நீ இப்படி பண்ற அப்படி பண்றேன்னு உங்களுக்கு பண்றதுக்கு இல்லை. அது ஓயாது உள் பேச்ச போயிடும். அது கிடையாது, பெருமை. அவர் எதுவுமே பேச மாட்டார், ஆனா இருப்பார்ன்றது தெரியணும். இது போன வார டெக்னிக். அப்ப என்ன ஆகுதுன்னா ஆக்சுவலா எண்ணம் உணர்ச்சியினுடைய வேகங்கள் அடங்கி விடுகிறது. இதை சொன்னோம். நீங்க இப்ப கூட திருப்பி எடுத்து பண்ணலாம், எந்த டெக்னிக் வேணா எப்ப வேணா பண்ணலாம். இப்ப அடுத்த டெக்னிக் பார்த்துருவோம். இந்த வார டெக்னிக் இது படிங்கம்மா. இது தெரியுதா உங்களுக்கு? படிக்க முடியுதா? நானே படிக்கட்டுமா? யாருக்கு தெரியுதா அவங்க படிங்க. படிங்கம்மா. வாய்ஸ் விட்டு விட்டு வருதுமா. தூக்கத்தில் இருட்டோடு மூழ்கி போன சாட்சி மைய ஜீவனை விழிப்பு நிலையில் 24/7 சும்மா இருமுடம் உயிர்ப்பிக்க நமது வாழ்வில் அனைத்து மேன்மைகளும் பெருகும். போருமா? இது என்னது? தூக்கத்தில் இருட்டோடு மூழ்கி போன சாட்சி மைய ஜீவன். தூக்கத்துல சாட்சி இருந்தானா யாராவது இருந்தாங்களா? யாரும் இல்லை. ஆனா யாரும் இல்லாம இருக்கிற இருப்பு பேர் தான் சாட்சி. கரெக்டா? நம்மளே என்ன சொல்லுவோம் ஆரம்பத்துல கடவுளை, ஏன்பா உனக்கு மனசாட்சியே இல்லையா அப்படின்னு யாரையாவது ரொம்ப உரிமை உள்ளவர்கள் என்ன பண்ணுவோம், கண்டிப்போம். அப்படியே ஏன்பா மனசாட்சியோட நடக்குதுப்பா, ஏன்பா அவர் தக்காளி கிலோ 50 ரூபான்னு விற்கிறார், நீ 90 ரூபான்னு விற்கிறியப்பா கிலோ, என்னப்பா 40 ரூபாய் வித்தியாசத்துக்கு அப்படி என்னப்பா எங்கேருந்து பார்க்கணுங்கிட்ட தக்காளின்னு கேட்பீங்களா இல்லையா? மனசாட்சியோட நடந்துக்குன்னு சொல்லுவீங்களா இல்லையா? ஒரு தைரியம் வந்துருமா இல்லையா? அத போல இங்க முழுசா சாட்சி மயமாவே ஒரு வாழ்க்கை 24/7 தூக்கத்துல போகுது. 8 மணி நேரம் தூங்குறோமோ, 10 மணி நேரம் தூங்குறோமோ, 6 மணி நேரம் தூங்குறோமோ, ஆளே இல்லாத ஒரு சாட்சி ஒருத்தர் இருக்காரு. அவர் யாருப்பா அப்படின்றத இப்ப நனவு நிலையில கொஞ்சம் துணைக்கு வாங்க. இங்க ரொம்ப நான் பதறேன், குழம்புறேன், ஆனா நீங்க அங்க இல்லவே இல்லாம இருந்து ஜாலியா இருக்க வைக்கிறேன். அது எப்படியோ இருக்க வைக்கிற, ஜாலியா இருக்காங்க. இங்க எப்படி இருக்குன்னே தெரியல, அப்படி பதறேன் அப்படின்ற அளவுக்கு இங்க ஒப்பிட்டு இங்க வைக்கணும். விழிப்பு நிலையில அவனுக்கு வடிவம் கிடையாது, அவன் பேசக்கூடாது, அதேதான் சாட்சி மயம்தான். ஆனா அவன் தூக்கத்துல இருட்டோட போயிட்டா மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம், இருட்டு உற்பத்தி பண்ண மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம். இங்க அப்படி கிடையாது, நம்மளா வாலண்டியரா கொண்டு வரோம். அங்க நான் அப்படித்தானே இருந்தேன். இந்த வினோதினி என்ற பேர் கிடையாது, இந்த ஆளுக்கு மைத்ரேயா என்ற பேர் கிடையாது, அவருக்கு சுப்பிரமணியன் என்ற பேர் கிடையாது, அம்சவேணி என்ற பேர் கிடையாது, யாருமே கிடையாது. இருக்குதோங்க. இப்ப என்னத்துக்கு இவ்வளோ ஒவ்வொரு விவகாரத்துக்கு ஏத்த மாதிரி என்னென்னமோ வீம்பு பிடிவாதம் கண்டினியூட்டி எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வையை வைக்க, அதுதான் உயிர்ப்பித்தல். இதுதான் உண்மையான. இதுல சொல்லுவாங்க பைபிள்ல, ஜீசஸ் 3ஆவது நாள் உயிர்ப்பித்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன இது? சிலுவையில இருந்து எழுந்தாருன்னு. நம்ம இங்க இருந்து நனவு ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிற தன்மையை வெறுமை பார்த்தாலே உள்கடந்து போயிடுவோம். உள்கடந்து ஆன்ம பொருளா போயிடும். ஆன்ம பொருள்ன்றது ஆவிரூபம் தான், ஆனா அதுக்கு அழிவே கிடையாது, ஆரம்பம் கிடையாது, நடுவு கிடையாது, முடிவு கிடையாது. தூக்கத்துல எப்பயாவது இந்த டைம்ல தூங்கிட்டு இருக்கேன், இந்த இடத்துல தூங்கிட்டு இருக்கேன், இப்படி தூங்கிட்டு இருக்கேன், இப்படி டிஸ்டர்ப்டா இருக்கேன்னு கூட விவரம் கிடையாது. இல்ல தூக்கத்துல எல்லாம் இருட்டோட போயிடுது இல்ல. அத போல இங்க என்ன வேணா நடக்கட்டும்பா, சாட்சியே விட்டுறக்கூடாது. நம்மளுக்கு யார்கிட்ட எல்லாத்தையும் கொண்டு போய் ஒப்படைக்க போறோம்? இந்த தூக்கமயமா இருக்க போற சாட்சி கிட்ட தான். சரியா? அததான் இங்க சொல்றோம். அந்த மாதிரி சாட்சி விழிப்பு நிலையில் 24/7 சும்மா இரும்புலும் உயிர்ப்பிக்க நமது வாழ்வில் அனைத்து மேன்மைகளும் பிறக்கும். இப்பவே நீங்க கொஞ்ச நேரம் பண்ண போறீங்க. என்ன பண்ண போறீங்க? இங்க என்ன நடக்குது? இங்க
ஒரு எண்ணமயமா வரும், ஒரு உணர்ச்சி மயமா இருக்கும், ஒரு அனுபவத்தை அசை போடுறோம் உள்ள. அசை போட ஆரம்பிக்கிற இடத்த பார்க்க முடியுமா? ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த அனுபவத்தை பத்தி ஒரு நினைவு கூட இல்லை, ஒரு உணர்ச்சி கூட இல்லை. திடீர்னு வருது. அந்த வர இடம் நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியுமா? சாட்சி மயமா இருந்தா கண்டுபிடிச்சிடலாம். சாட்சி மயமா இருக்க இருக்க ஒரு எண்ணத்துக்கும் இன்னொரு எண்ணத்துக்கும் நடுவுல இடைவெளி பெருசாயிட்டு வரும். இடைவெளி பெருக பெருக அமைதி, சக்தி, ஆற்றல்கள், லௌகீக வாழ்க்கையில் மேன்மைகள், வெற்றிகள், விஜயங்கள், நீங்க என்ன வேணா போட்டுங்க. உங்களுக்கு வேணுமா வேணாமா? நல்லா வாழ்ந்தோன்னு வாழணும்னு வேணுமா? அடிச்சு விட்டு கௌரவர்களுக்கு 100 குழந்தைகள் மாதிரி ஓட்டுப்பா ஓட்டுப்பா வருஷம் வருஷமா ஓட்டுப்பா அப்படின்னு ஓட போறோமா? சொல்லுங்க, எது வேணும்? குவாலிட்டி வேணுமா, குவான்டிட்டி வேணுமா? குவான்டிட்டி வேணுமான்னு கூட நமக்கு தெரியாது. குவான்டிட்டிக்கு போனாலே குவாலிட்டியே இல்லைங்க, குவான்டிட்டியே மிஸ் ஆயிடும். கரெக்டா? எது வேணும், எது வேணும் சொல்லுங்க? குவாலிட்டி தாங்க ஐயா. குவாலிட்டி தான் லைஃப்னா உள்ள இருக்கிறவனை கண்டுபிடிக்கிற மாதிரியான ஒரு குவாலிட்டி, ஹையஸ்ட் குவாலிட்டி வேணும்னா அதுதான்மா. உங்க உங்க இப்போ உங்க ஊர்ல வந்து ஒரு பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் வாழற இடம்னு ஏதாவது ஒரு காலனி, ஒரு பெரிய இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு இடம், எனக்கு தெரியாது எந்த இடம். இப்போ சென்னையில பாத்தீங்கன்னா போயஸ் கார்டன் வாங்க, வேற ஒரு எக்ஸ்பிரஸ் எஸ்டேட்னு வாங்க, நூகம்பாக்கம் ஏரியான்னு வாங்க, ஏதோ சொல்லுவாங்க. அங்க என்ன பெருமை இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது, ஆனா அங்க கோடிகள்ல விக்குது. பாம்பேல எடுத்துக்கிட்டீங்கன்னா நரிமன் பாயிண்ட்னு வாங்க, அந்த காலத்திலேயே சொல்லுவாங்க ஒரு ஸ்கொயர் ஃபுட் 50,000 ரூபான்னு வாங்க. ஒரே ஒரு ஸ்கொயர் 10 ஸ்கொயர் ஃபுட் வாங்கினா 50 லட்சம் ரூபாய். 100 ஸ்கொயர் ஃபுட் வாங்கினா சாரி 5 லட்சம் ரூபாய். 10 ஸ்கொயர் ஃபுட், 100 ஸ்கொயர் ஃபுட்டா 50 லட்சம் ரூபாய். 100 ஸ்கொயர் ஃபுட்லாம் இடமே கிடைக்கும், கோடிகள் தான் அந்த காலத்துல. இப்ப எவ்வளவு? அந்த மாதிரி இங்க வந்து என்ன ஆகும்? ஹையஸ்ட் குவாலிட்டி, த பெஸ்ட். ஏன்னா எண்ணெய் உதிக்கிற இடம், நீங்க பிறக்கிற இடம், நீங்களா மாறக்கூடிய இடம். அந்த ஆரிஜின் தெரிய வேண்டாமா? அந்த என்ட்ரி தெரிய வேண்டாமா? ஏன் சினிமாக்கு முன்னாடி போய் உட்காடுறோம்? நம்மளுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வந்தா கூட பரவாயில்ல, எனக்கு ஃபர்ஸ்ட் ஷாட், என்ட்ரி ஷாட் எப்படி வர்றாரு, அவர் எப்படி வர்றாரு, என்னோட ஹீரோ எப்படி வரா, என்னோட ஹீரோயின் எப்படி வரா, கரெக்டா இல்லையா? ஒவ்வொருத்தரும் பிரைவேட்டா வச்சிருக்கோமா இல்லையா? அதே மாதிரி பிரைவேட்டா இருக்கிற நம்ம ஹீரோ யாரு, நம்ம ஹீரோயின் யாரு, உள்ள எப்படி நுழையிறாங்க, என்னமா உணர்ச்சியா நுழையிறாங்க பார்க்கணுமா இல்லையா? என்ட்ரியும் தெரியணும், வெளியேற்றமும் எக்ஸிட்டும் தெரியும். அந்த இடத்துல எல்லாம் எப்படி ஹீரோவும் ஹீரோயினும் இல்லாம போறாங்க, என்ன நடக்குது, யாருக்கு நடக்குது? அதனாலதான் அந்த சாட்சி மைய பார்வையை வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் பண்ணுங்க. நான் சொன்ன உடனே கண்களை நீங்க திறக்கலாம், உடனடியா பண்ண ஆரம்பிங்க. கண்களை மூடிக்கிட்டு அப்படியே பண்ணுங்க, நான் சொல்லுகின்றேன், உடனே திறக்கலாம். ஓகேவா? ஆரம்பி.
மிக மிக மெதுவாக கண்களை திறங்கள். உள்ளங்கைகளால் முகத்தை தேய்த்து விட்டு கொண்டு கண்களை திறங்கள். இதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 5வது தலைப்பு. யாராவது ஏதாவது பேசணுமாமா? இப்ப சிறிது நேரம் பண்ணீங்க, உங்களுக்கு என்ன ஃபீல் பண்றீங்களோ பேசணும்னா சொல்லுங்க. உங்களுக்கு எளிதாக அது விளங்கியதா? எப்படியோ உள்ளில் நிற்பவராக நீங்கள் ஆக வேண்டும். அவ்வளவுதான் இதனுடைய இலக்கு. இருக்க முடிந்ததா? சொல்லுங்க. கொஞ்ச நேரம் அந்த டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் போக போக அது அப்படியே கொஞ்சம் 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 டவுன் ஆயிட்டே வருதுங்க. ஃபர்ஸ்ட் அந்த கண்கள் மூடி உட்காரும் போது எல்லாமே தாங்க சார், பயிற்சி தான் தேவை. அதுக்கு நம்ம என்ன சொல்றது, அந்த மாதிரி அந்த சிட்டிங்ஸ் போட்டுட்டு இருந்து நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா இப்ப அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் தோணுது. இப்ப தோணுது நம்ம இத பண்ணாம ரெகுலரா பண்ணலாம். நம்மளுக்கு ஒரு எனர்ஜி தேவைதானே, ஒரு ஆற்றல் தேவைதானே. ஏன்னா நாள் ஃபுல்லா ஸ்கூல்ல ஒர்க் பண்ணணும், மறுபடியும் வீட்டுக்கு போய் ஒர்க் பண்ணணும், சுத்தி சுத்தி எண்ணங்கள் நம்ம என்ன ஓட்டங்கள் 24 மணி நேரமும் நம்மளை அடுத்தடுத்து வேலைக்கு தான் நம்ம மைண்ட் போகுதே ஒழிஞ்சு நம்ம அந்த வேலையை நல்லா முழுமையா திருப்தியா செய்யணும்னு தான் நினைப்போம். எல்லா வேலையும் நம்ம முழுமையா திருப்தியா செய்யணும்னு நினைப்போம். ஆனா எல்லா விஷயத்திலும் எல்லா நேரத்துலயும் அது முடியாது இல்லைங்களா? அப்ப இந்த மாதிரி செஞ்சு நம்மளோட ஆற்றலை சேமிக்கும் போது அப்ப செய்ய வேண்டிய ஒவ்வொரு வேலைகளும் நிதானமாவும் செய்யலாம், அதுக்கு கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுதுங்க எனக்கு. கரெக்டுமா. நான் இன்னொன்னு கேக்குறேன்மா, வேலை செஞ்சு வேலையிலேருந்து அடையிற திருப்திக்காம நீங்க பிறவி எடுத்தீங்க? அப்படி இல்லைங்க. யாரும் அப்படித்தானே ஆயிட்டோம். ஆனா அப்படி ஆயிட்டோம், நம்மளை கவனிக்கல. நம்மளுக்கு இந்த யோசிப்பவர் யாருன்னு தெரியல. சகட்டு மேனிக்கு அவர் எவ்வளவு வேலை பதட்டம் இருந்தாலும் வேலை நிர்பந்தம் இருந்தாலும் அவர் யோசனை யாரும் நிறுத்துவார் இல்ல. அவரை தீன்னு வளர விட்டுட்டோம். அப்படின்னா ஆக்சுவலா நம்ம என்னன்னு சொல்றது, நாங்க காத்துக்கு எதிர் திசையில போராடி டிராவல் பண்றோம்ல. இது தேவையா? சூற காத்து புயல் காத்து அடிக்குது, அதுல போய் சைக்கிளை ஓட்டுற மாதிரி இருக்கு இல்ல. எவ்வளவு ஏறி மெரிச்சாலும் வண்டி நகராத. உங்களை பின்னாடி நீங்களே தடை இல்ல, உங்களுடைய உடலே தடை. எதிர் திசையில காத்து வீசிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா நீங்க 40 கிலோமீட்டர் வேகத்தை போகணும்னு நீங்க நினைச்சு என்ன 40 கிலோமீட்டர் வேகத்துக்கு உண்டான சக்தியை நீங்க சைக்கிள் பெடல்ல இறக்கினீங்கன்னா கூட 10 கிலோமீட்டர் வேகத்துல தான் போறீங்க. 30 கிலோமீட்டர் எதிர்காத்து எடுத்துக்குதா இல்லையா? இப்போ எண்ணங்கள் அப்படி கூட கிடையாது, 40க்கு 80 எடுத்துக்குது. நீங்க ஆரம்பிச்ச இடத்துலயே கூட நிக்கல, இன்னும் ரிவர்ஸ்ல கீழே போயிட்டே இருக்கும் நம்ம வாழ்க்கையில, தெரியுமா? ஏன்னா அதெல்லாம் சூக்ஷ்ம சக்திகள். நான் சொல்ற சைக்கிள் எக்ஸாம்பிள் ஸ்தூல சக்தி. அட்லீஸ்ட் ஒரு 10 மீட்டராவது ஓட்டிட்டாங்க, போக முடியாது, காத்து நிக்கட்டும் அப்படின்னாவது நிற்போம். ஆனா சூக்ஷ்மத்துல என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியல, நம்மளே கெடுத்துக்கிறோம். அவ்வளவுதான். இது அற்புதமான உத்தி, அற்புதமான உத்தி. டேஸ்ட் கண்டுட்டீங்க அவ்வளவுதான். ஏன்னா இது உங்களுடைய உடல் தெம்பு மாத்திரம் இல்ல, ஆக்சுவலா எல்லா பொருளாதாரம், சூழல், சுற்றம் எல்லாத்துலயும் மகத்தான நன்மைகள் பெறுவாங்க. சரியாம்மா? கண்டிப்பாங்க. ஆர்வத்தோட அனைவரும் ஆர்வத்துடன் ஈடுபடுங்கள், முடிந்த வரைக்கும் பண்ணுங்க. எப்போ ஊக்கம் குறையுதோ நான் கொடுக்குறேன், உங்களுக்கு தெம்பு கொடுக்குறேன், பேசுறேன், சொல்றேன்.
இப்ப சொன்ன மாதிரி. அதனால தைரியமாக எடுப்பாங்க. நல்லதா? ஓகே, நன்றிங்க. நன்றிங்க. நல்லதுமா. வேற யாராவது பேசணுமா? உணர்வு பகிர்ந்துக்கணுமா? அப்படியே முடிச்சுக்கலாமா சாந்திமா? அடுத்த வெள்ளிக்கிழமையை சந்திப்போம். இப்போ இதை நான் இதுலயே வெளியிட்டுடுவோம். யூடியூப்ல எல்லா இடத்துலயும் இருக்கும். இது மூலமாவும் திருப்பி திரும்பி நீங்க பார்த்துருக்கோம். மற்றபடி எடிட் பண்ணும், எடிட் பண்ணியும் போட்டுருவாங்க சௌக்கியா அவனுடைய செஷன்ஸை. அது மூலமா நீங்க பார்த்துக்கொள்ளுங்கள். அடிக்கடி ரெஃபர் பண்ணி மொத்தம் 24 மணி நேரத்தையும் அப்படியே உள்ள நிற்பவர்களாக மாற்றினீர்கள் என்றால் வெளி வாழ்க்கை அப்படியே எப்படி மிதப்பீங்க. சில எதிர்காத்து இல்லை, காத்து இல்லாத இடத்துல வெயிட்டே இல்லாம ஃப்ளோட் பண்ற மாதிரி ஃப்ளோட் பண்ணி எப்படி கடந்தீர்கள். ஏன்னா சம்பவங்கள் எல்லாம் ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா சம்பவங்களே உண்மையில் சிவசூத்திரங்கள்னு ஒண்ணு இருக்குமா, அதெல்லாம் படிக்கிற காலம் வந்துதானே உங்களுக்கு கோடிக்கணக்கான டெக்னிக் இருக்கு. சிவசூத்திரங்கள்ல சம்பவங்களுக்கு அதிபதியை சாம்ப சிவன்றாங்க. ஒருமா சம்பவங்கள்லாம் இந்த மாதிரி நிகழ்ச்சி நிரல்மா. கரெக்டா நம்ம தமிழ்ல கரெக்டா சொல்லணும். அதுதானே நிகழ்ச்சி நிரல் அதிபதி சாம்ப சிவா. யார் அந்த சாம்ப சிவன் கொஞ்சம் பாத்தீங்கன்னா நீங்களே போருமா. மொத்த வாழ்க்கை இல்ல, ஜென்மங்கள் அத்தனையும் கூட உங்ககிட்ட இருக்கு. உங்களுடைய ஜஸ்ட் ஒரு பார்வையில இருக்கு. அதெல்லாம் நாம் பிற்பாடு பார்ப்போம். இப்ப இன்றைக்கு இந்த அளவுல முடிச்சுப்போம். முடிந்த வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. ஆனா 24/7 தான் நம்மளுடைய முக்கியமான லட்சியம் என்று கூறிக்கொண்டு அம்மா சாந்தி பிரபாகரன் கிட்ட ஓரிரு வார்த்தைகள் அவர்களுக்கு சொல்லி கூப்பிடுறேன். அவங்க இன்டர்நெட் எப்படி இருக்கு எது இருக்குன்னு தெரியாது. அத்துடன் முடித்துக் கொள்ளலாம். அம்மா வரீங்களா? யாருமா? அம்சவேணிமா பேசணுமா? ஆமா சுவாமிஜி, வாங்கம்மா. நீங்க ரெகுலரா வீக்லி 2 days வைக்கிறீங்களே கேம்ப். நான் இங்க இருந்து கொஞ்சம் பேர் குரூப் ஃபார்ம் பண்ணி கூட்டிட்டு வரேன். 3rd week இல்லைன்னா 4th week நீங்க எங்களுக்கு புக் ரெடி பண்ணி கொடுக்கணும் சுவாமிஜி. எதுக்குமா அந்த இப்ப நம்ம இப்ப சௌக்கியா பிகினர்ஸ் தானே சுவாமிஜி நம்ம எடுத்துட்டு இருக்கோம். இது ரொம்ப கிளியரா எல்லாத்துக்கும் புரியுது, குழந்தைகளுக்கும் சேர்ந்து. சோ சின்ன சின்ன புக்ஸ் கொஞ்சம் எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க. அது ரெடி பண்றேன்மா. ஏன்னா குழந்தைகளுக்குன்னு பண்ணும் பொழுது ஒரு எல்லா பள்ளி கல்வி திட்டத்துக்கு ஏற்ற மாதிரி 6ஆம் கிளாஸ் பசங்களுக்கு ஒரு டைப்பு, 7க்கு ஒரு டைப்பு, 8ஆம் கிளாஸ், 9ஆம் கிளாஸ், 10, 11, PhD வரைக்கும் கூட எழுதிடலாமா. ஆனா ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியதை ஃபர்ஸ்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அது ஃபர்ஸ்ட் பண்றது என்னன்னா, உங்க ஏரியா எல்லா இடத்துக்கும் ஃபர்ஸ்ட் பரவலா போகணும். சும்மா இரு உள்கடைன்றது ஒரு தாரக மந்திரமா குடும்பமா போகும். ஃபர்ஸ்ட் அதுக்கு பிசிக்கலா என்ன பண்ண முடியும் பாருங்க. பிசிக்கலா புக்கு எழுதுறேன். புக்கு எழுதுறது ரெடி பண்ணதுக்கு அப்புறம் ஹவுஸ் ஒய்ஃப் தனியா வருவாங்க, ஒர்க்கிங் உமன்ஸ் தனியா வருவாங்க, ஸ்டூடெண்ட் தனியா வருவாங்க. கொஞ்சம் விட்டு வருது ஆடியோ, விட்டு ஆடியோ வருதுமா. அதாவதுமா இப்ப கேம்ப் பொதுப்படையா அறிவிச்சிருக்கோம். நம்ம அன்பர்களே ஏற்கனவே ஜூம்ல பார்த்துட்டு இருக்கோம். அந்த அன்பர்கள் அப்புறம் யூடியூப்ல பாக்குறாங்க. அப்படி இப்படின்ட்டு இன்னும் அங்கங்க இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நேரடியா வரும் பொழுது அவங்களுக்கு நேரடியான நுணுக்கங்கள் தேவையா இருக்கும். அதுல கிரேடேஷன்ஸ் கிடையாது. நான் என்னால எடுத்த எடுப்புல ரொம்ப அட்வான்ஸ்டையும் உடனே உணர்த்திட முடியும். ஏன்னா பக்குவத்தை பொறுத்து இருக்கு. அந்த செஷன்ல பக்குவத்துல எதிர்க்க உட்கார்ந்து இருக்கிறவர் கேட்கிற கேள்வியில அவர் காண்பிக்கிற பாவத்துல நான் கரெக்டா அவங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை நான் போட்டுருவேன். இது கேம்ப்ல நடக்கிறதோட கம்பேர் பண்ணிக்காங்க. நீங்க சாந்தி அம்மா மாதிரி அங்க ஃபர்ஸ்ட் கன்சல்டேட் பண்ணி ஜூம் மீட்டிங்கா பண்ணிக்க போறீங்களா? ஃபர்ஸ்ட் அதுக்கு ஆர்கனைஸ் பண்ணுங்க. சௌக்கியாவிலேயே உங்க ஏரியால இதே வெள்ளிக்கிழமையில இப்ப இவங்களுக்கு நான்
4ல இருந்து 5:15 5:30 வரைக்கும் எடுக்கிறேன்ல, அந்த 4 மணிக்கு நீங்க ஆஜராயிடுங்க உங்க டீமோட. அவங்க மொபைல் எடுத்துன்னு வந்துட்டு சொல்லுங்க. சரியா? ஒரே இடம் என்னன்னா உங்க வீடு. அவங்க பேரு அது இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இப்ப வந்து அவங்க 5வது உத்தி, இப்ப நான் அடுத்த வாரம் சேர்றாங்க, ஒரு 5 பேர் 10 பேர் நீங்க கொண்டு வந்து உட்கார வைக்கிறீங்கன்னா அவங்களுக்கு 6வது உத்தியில இருந்து ஆரம்பிக்கும். திருப்பி வந்து அவங்க வந்துருவாங்க. புரியுதா? பழசெல்லாம் விட்டதெல்லாம் நான் நிறைய உத்திகள் கொடுக்க போறேன். உத்திகள் வந்து ஆயிரக்கணக்கில் நான் கொடுத்துட்டு போயிட்டு இருப்பேன். அவங்களுக்கு எவ்வளவு பிரியமோ அவங்க அவ்வளவு சாப்பிடட்டும். மொத்தத்துல உள்ள நின்றா அவங்களுக்கு மேன்மை. இதுல ஆரம்பிப்போம். இதுல ஆரம்பிச்சவங்க உங்ககிட்ட ரொம்ப நெருக்கமாயி அன்பர்கள் ஆன பிறகு அவங்களெல்லாம் அழிச்சுட்டு அப்படியே ஒரு டீமா வாங்குவீங்க கேம்புக்கு. இப்ப சாந்திமா வரா மாதிரி நீங்க அடுத்தது நீங்க மட்டுக்கு வாங்கும். இப்படி வந்து அங்கங்க அன்பர்கள் வந்து நம்ம எல்லாரையுமே சொல்றோம். இவன் சதாசிவம் ஐயா, நிர்மலா அம்மா, அவங்க குடும்பம், மற்றவங்க எல்லாருமே, அங்க நாச்சியார் பள்ளி, எல்லா இடத்துலயுமே வந்து சௌக்கியா முதல்ல அப்படியே ஆரம்பிச்சு அதுக்கோசரம் கூடட்டும், வீக்லி ஒன்ஸ் கூடட்டும். அதுக்கப்புறம் என்னை அங்க வரவழைக்கணும். ஒரு 100-200 மாணவர்கள் இருந்தா கூட நம்ம இந்த சௌக்கியாவை வந்து அங்க எடுத்துக்கலாம். இல்லாட்டி வந்து ஈவன் கேம்பே கூட கண்டக்ட் பண்ணலாம். இப்படி இல்லைன்னா நம்ம ஃபீசிபிலிட்டியை நம்ம வந்து நீங்க இங்க தொடர்ந்து பேசி எப்படி பண்ணலான்றதை நம்ம ஏற்பாடுகள் பண்ணிப்போம். ஜூம் மீட்டிங் தனியா அரேஞ்ச் பண்ணி. சரியாம்மா? இப்போதைக்கு நீங்க சௌக்கியா சாந்திமா மாதிரி ஆரம்பிங்க. சரியா? நல்லா. சாந்திமா முடிச்சுக்கலாமா? அவங்க இன்டர்நெட் எந்த அளவுக்கு பலத்துல இருக்கு? லைன்ல அவங்க வந்து கார்ல போயிட்டு இருக்கிறதுனால இன்டர்நெட் ஸ்ட்ரெங்த் மே நாட் பி தட் சஃபிஷியன்ட். பேசுறது கேட்கல. ஆமா, சரி, பரவாயில்ல. இந்த அளவில் முடித்துக் கொள்வோம். மற்றபடி நாளை மாலை வந்து சத்சங்கம் வந்து பொதுவில் நீங்களும் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். சத்சங்கத்துக்கு இங்க கேம்புக்கு வந்திருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு காத்தால செஷன் இன்டென்ஸா அவங்களுக்கு போகும் நுணுக்கங்களோட அவங்க இங்க கண் முன்னாடி அவர்கள் அந்த 3-4 மணி நேரம் பண்ணிட்டு நாளைக்கு காத்தால வந்ததுல இருந்து ஆரம்பிச்சிடும் அவங்களுக்கு. அதுல இருந்து அவங்க நாளன்னைக்கு ஈவினிங் 7:30க்கு டின்னர் முடிஞ்சு அவங்க கிளம்புற வரைக்கும் உண்டான ப்ரோக்ராம் பூரா அவங்களுடைய பீயிங்க்கு உள்ள செலுத்தப்பட்டு விடும், இன்ஜெக்ட் செய்யப்பட்டு விடும். அவங்க மத்தியானம் கேம்ப் முடிஞ்சிடும் 1:30 மணிக்கு நாளைக்கு மத்தியானம். அப்புறம் சாப்பிட போறதுல இருந்து அவங்க ஃப்ரீயா இருக்க போறாங்க. அதுக்கு முன்னாடியும் இருக்க போறாங்க. நிறைய செஷன்ஸ் வந்து வெளியிலன்னா நடக்கும்போது, நிற்கும் போது, உட்காரும் பொழுது கண்ணை மூடிக்கிட்டு பண்றது, கண்ணை மூடாம பண்றது, எல்லாத்துக்கும் வித்தியாசம் இல்லாத அளவுக்கு பார்வையை உள்ள செட் பண்றதுதான் இந்த நேரடி மோகாமின் நோக்கம். ஸோ அதனுடைய சத்சங்கம் வந்து ஈவினிங் வந்து 5க்கு இல்லாட்டி 5:30க்கு ஆரம்பிக்கலாமா? 5:30க்கு நீங்க 5 மணிக்கு வந்துருங்க. 5 மணிக்கு லிங்க் வந்துடும் உங்களுக்கு. எல்லாருக்கும் வந்துடும், ஜூம் லிங்க் வந்துடும். நீங்க வந்துருங்க. 5 மணிக்கு சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் அனைவரும் சேர்ந்து கொள்ளலாம். ஃப்ரீ சத்சங்கம் சனிக்கிழமைக்கும் ஞாயிற்றுக்கிழமைக்கும் மாற்றப்பட்டு விட்டது. அதுல அவங்க கேட்கிற கேள்விகள் மூலமாக இதனுடைய எடுத்து செல்லல், இதை எப்படி வழி நடத்தி எடுத்து போறோம் பண்ணீங்கன்னா கேம்புக்கு வந்திருக்கிறவங்க கேட்கிற கேள்விகள் இது அடிப்படை நீங்களும் கலந்துக்கலாம். ஸோ 5:30 to 7 5க்கு நாங்க ஆரம்பிச்சிருவோம். எல்லாரும் கலந்துக்கோங்க. இவங்களும் வந்து உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ பிட்வீன் 5 and 7 to 7:30 அவங்களுடைய டின்னருக்கு அவங்க போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நைட்டு பூரா எத்தனை சிட்டிங் வேணா அவங்க போட்டுக்கலாம். சிடிஎஸ் பூரா அவங்க நடக்கிறது, குவைட்டா இருக்கிறது அப்படின்னு இங்க வந்து அறுவடையே வந்து மௌனத்தின் அறுவடை, அச்சலத்தின் அறுவடை, உணர்வின் அறுவடை. இதுக்கு தான் இங்க வந்து கேம்ப். சரியா என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நாளைக்கு லிங்க் வந்துடும் அனைவருக்கும் அன்பர்களை. ஏதாவது கேட்கணுமா சுப்பிரமணி? ஒண்ணும் இல்லைல்ல? ஒண்ணும் இல்லை. நாளைக்கு வரலாம், வர முடியல. அதான் வந்தீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிஷியலா இருக்கிறது வந்து இடையில வந்தா நல்லா இருக்காது. ஒரு செஷன்னா அதனோட தொடர்ச்சியில நீங்க கண்டினியூஸா முடிச்சுப்பீங்க. இந்த வாரம் இல்ல அடுத்த வாரம், அடுத்த வாரம் இல்ல அடுத்த வாரம். எப்படியும் சனி ஞாயிறு பூரணமா உண்டு. ஆமா, உங்க சௌகரிய பிரகாரம் நீங்க வரலாம். இன்னும் ஃப்ரீயா. நல்லது, முடித்துக் கொள்கிறேன் இந்த அளவு.